السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த பெண்களுக்கான நிகழ்ச்சியில் ஒரு ஜனாசா வீட்டில் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அடிக்கொரு முறை பேச வேண்டிய ஒரு பகுதி. என்னன்னா, மையத்தூடுதல் அடிக்கடி நடக்குது. எங்கட பொம்பளையிலும் மையத்தூடுக்கு போறாங்க. ஆனா மையத்தூடு ஜனாசா வீடுகளுக்கு போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அந்த ஜனாசா வீட்டுக்கு போய் எப்படி நடந்து கொள்ள சொன்னாங்க, சஹாபாக்கள் ஜனாசா வீடுகள்ல போனா எப்படி நடந்து கொள்வார்கள், ஒரு மனிதாபிமானம் என்ற அடிப்படையில நாங்க ஜனாசா வீட்டுக்கு போனா எப்படி நடந்து கொள்ளணும் என்றது ஒரு தனியான ஒரு டாபிக், பேசப்பட வேண்டிய பகுதி. அதனாலதான் இந்த தலைப்பை இன்றைய தினம் சாய்ஸ் பண்ணி நாங்க ஒரு வீட்டுல ஜனாசா விழுந்தால் நாங்க எப்படி நடந்து கொள்வோம் என்றதான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். அதற்கு முன்னுக்கு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. ஒருத்தர் மௌத்தாவுறது சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிற நேரத்துல நாங்க எப்படி நடந்து கொள்வோம், அதுக்கப்புறம் மௌத்தான உடனே எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் மௌத்தானதுக்கு அப்புறம் ஜனாசா குளிப்பாட்டுறது, அதை கஃபன் செய்யறது, அதுக்கு என்ன செய்யணும்ன்றது இன்னொரு டாபிக். அப்ப உங்களுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் ஜனாசா குளிப்பாட்டுறது சம்பந்தமாக ஒரு கிளாஸ் ஒன்று செய்யறதுக்கு ஒருத்தரை பேசி கொண்டிருக்கிறோம், ஒரு மௌலவியாவுல. அது சரி வந்து அந்த கிளாஸ் அவங்க செய்யறோம். இப்ப நான் எடுத்துக்கிற டாபிக் எங்க இருந்தால், மையத்தை இப்ப எல்லாம் செஞ்சு முடிஞ்சு வைங்களே, சரி, ஜனாசா குளிப்பாட்டுறது, ஜனாசாக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு பகுதி. இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போற விஷயம் என்னன்னு கேட்டால், இப்ப நீங்க ஒரு ஜனாசா விட்டு போயிட்டீங்க, அல்லது உங்களோட ஃபேமிலியில ஒரு ஜனாசா நடக்குது, நீங்க அங்க போறீங்க. போனா நீங்க எப்படி நடந்து கொள்வோம், மார்க்கத்துக்கு முரண் இல்லாம இஸ்லாமிய மார்க்கத்துல அனுமதித்த முறையில வந்து ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனா எப்படி நடக்கணும் என்றதை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல் விஷயம், ஒருத்தர் மௌத்தாவிட்டாங்க என்ற தகவல் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஒருத்தர் மௌத்தான செய்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பள்ளியில ஜனாசா அறிவித்த சொல்லுவாங்க. சரி, இப்ப பேஸ்புக்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது, கால் பண்ணி சொல்றது. மௌத்தான செய்தியை கேட்ட உடனே நாங்க எல்லாரும் என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது மௌத்தானா மட்டுமா, இல்லாட்டி எங்களுக்கு ஒரு இழப்பு வரக்குள்ளே ஓதலாம்? அதாவது ஜனாசான்றது எங்களோடு இருந்த ஒரு ஆள் இழந்துட்டோம், நாங்க எங்களுக்கு ஒரு நஷ்டம் உண்டு, எங்களுக்கு ஒரு சோதனை அது. எனவே அந்த டைம்ல நாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு லொஸ்ட் வருது, திடீர்னு ஒரு ஆபத்து நடக்குது, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லொஸ்ட் வந்ததுன்னா அந்த டைம்ல எங்களுக்கு என்ன செய்யணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களுக்கு தெரியுமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, சரி, அவட மாப்பிள்ளையோட பேர் என்ன, ஃபர்ஸ்ட் கணவரோட பேரு? உம்மு சலமாட ஹஸ்பண்ட் பேர் யாருக்கா தெரியுமா? அபூ சலமா. அபூ சலமா மௌத்தாவுறாங்க. அப்ப உம்மு சலமாவும் அபூ சலமாவும் நல்ல ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் வைஃபா வாழ்ந்தாங்க வரலாறுல. ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபூ சலமா மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாதி உம்மு சலமா கவலையில இருக்கிறாங்க, சரியான கவலை, ஹஸ்பண்ட் இழந்துட்டோமே அப்படின்னு கவலையில இருக்கிறாங்க. கவலையில இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு துஆவும் சொல்லி கொடுக்குறாங்க, உம்மு சலமா நாய்க்கு ஓத சொல்லி, ஹஸ்பண்டை இழந்ததனால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லி கைரம் மின்ஹா. என்ன துஆ அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் இந்த பிரச்சனையை இதுல இருந்து பாதுகாத்து, அல்லது இதுக்கு எங்களுக்கு கூலியை தந்து, வக்லுஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்தவன் எங்களுக்கு தான். அப்ப உம்மு சலமா நாயகி இது ஓதுறா, ஆனா அவட மனசுக்குள்ள வந்தது அவ சொல்லல, அவ மனசுக்குள்ள நினைச்சது பிறகுதான் சொல்றான். இப்ப எங்களுக்கு அரபு தெரியவே, இப்ப நாங்க துவாவோட மீனிங் அதுதான் நான் சொல்றேன், துவாவோட மீனிங்க விளங்கி ஓதணும். இப்ப நாங்க சும்மா பாடமாக்கி ஓதுறோம், குறைஞ்சது நாங்க சின்ன சின்ன துவாக்களோட அர்த்தத்தையாவது விளங்கி ஓதும். அப்பதான் எங்களுக்கு அந்த துவாவோட நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் வரும். அப்ப உம்மு சலமா நாயகி இந்த துவாவை ஓதிட்டு கொஞ்ச நாள் அவட இத்தால முடிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் போக்கலே அவருக்கு ஒரு கல்யாணம் பேசுவார். இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு அவருக்கு ஒரு கல்யாணம் பேசுவார். யாரு மாப்பிள்ள? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் உம்மு சலமா நாயகி சொல்றா, அந்த வஹ்லுஃப்லி கைரம் மின்ஹா, அவ சொல்றா,
எனக்கு தெரிஞ்சதுக்கு சிறந்த மனிதன் என் ஹஸ்பண்ட் அபூ சலமா தவிர யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கு யாரும் இல்லை. என் ஹஸ்பண்ட் அவ்வளவுக்கு நல்லவர். அப்ப அவ ஓதக்கொலை, இந்த துவாவை ஓதக்கொலை நினைச்சதை பிறகு சொல்றான். என்னத்தை நினைச்சிப்பா தெரியுமா? என்னத்தை நினைச்சிப்பா? வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்று எனக்கு தாண்ட, அபூ சலமாவை விட சிறந்த ஒன்று எனக்கு தாண்ட வேற யாரும் உலகத்தில் இருப்பாங்க. அபூ சலமாவை சிறந்தாக்க உலகத்துல யாரும் இல்லைன்ற கன்செப்ட்ல தான் அவன் இருந்தான். ஆனால் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்க போறாங்கன்னு தோற, அப்பதான் உம்மு சலமா நான் நினைக்கிறா, நான் யோசிச்சேன் துவா ஓத போல இதை விட சிறந்த ஒன்று எனக்கு எங்க கிடைக்கும்னு பார்த்தா உலகத்திலே சிறந்த மனிதன் எனக்கு ஹஸ்பண்டா வந்துட்டான். விளையாண்டா. அப்ப சில நேரம் நாங்க ஒன்றை இலக்க கொலை. இப்ப நாங்க உதாரணம் அண்டை கொத்தரன்ற ஒரு கேள்வி கேட்டாரு, எங்கட வாப்ப மௌத்து அல்லது உம்ம மௌத்து, இந்த துவாவை நாங்க இழப்புக்காக ஓதுறோம். வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றுதான இன்னொரு உம்ம கிடைப்பாவா, இன்னொரு வாப்ப கிடைப்பாவா? இதை விட அப்ப என்ன அர்த்தம்? இதை விட சிறந்த ஒன்றுண்டா அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க என்ன தெரியுமா? உம்மோட இடத்துக்கு வேற யார் சரி அல்லாஹ் செட் பண்ணி தருவான், வாப்பட இடத்துக்கு வேற யார் சரி செட் பண்ணி தருவான், அல்லது அந்த கவலை எங்களுக்கு அந்த காட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு இதை விட சிறந்த ஒன்று அல்லாஹ் தரும். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் எங்களை அதுல இருந்து அந்த கவலையிலிருந்து பாதுகாக்கிறது தான் அந்த துவார மீது. சரி, ரைட். அப்ப நாங்க ஃபெஸ்டுக்கு விளைய கொள்ளணும். ஜனாசா அறிவித்தல்கள் எங்களுக்கு கேள்விப்பட்ட நேரத்துல அந்த டைமுக்கு நாங்க அந்த இழப்புக்காக ஓதுற துவாவை ஓதுறது ஒரு சுண்ணா. அதை நாங்க ஃபெஸ்டுக்கு ஓதும். ரைட். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இப்ப ஒரு வீட்டுல ஜனாசா நடந்துச்சு, இப்போ மௌத்து, அவர் ஹாஸ்பிட்டல்லையா அங்கேயா இங்க தகவல்கள் வரும். இப்ப நாங்க தடமாறுறது தெரியுமா? அவசரமா ஜனாசா விட்டு போகும். அப்படி ஒரு தடமாறுறோமா இல்லையா? தடமாறுறோம். எப்படி சரி ஜனாசா விட்டுக்கு போவோம். இந்த தடமாறுறதுல வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னமல் அமாலு பின்னியாத், நாங்க எதை செஞ்சாலும் எங்கட நீயத்தை பொறுத்து தான் எங்களுக்கு கூலி. எங்கட நீயத்தை நாங்க எந்த நோக்கத்துக்காக செய்ய போறோம். இப்ப நாங்க ஒத்தர் மௌத்தானத்தோட டக்குன்னு தடமாறுறாங்க, ஜனாசா விட்டு போவோம். அவசரப்பட்டீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்ல எங்கட வீட்டுல எங்கட உம்மம்மா மௌத்தாக கூட அவங்கதான் நேரத்தோட வெஸ்ட்டுக்கு வந்தாங்க. எங்கட வாப்பட மையத்துக்கு அவங்கதான் எல்லாம் முன்னுக்கு நின்று செஞ்சாங்க. விளங்கினா? எங்க வீட்டுல எங்கட ஆட்சி ஒண்ணு மூத்தாகக்குள்ள அவதான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணினாங்க. அப்ப நாங்க என்ன செய்ய பாக்குறோம்டா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினதுனால நாங்க அதுக்கு ஒரு பிரதி உபகாரமாக தான் மையத்துட்டு போய் பாக்குறோம். இது சரியா? இது பிழை. அத நீங்க சைட் சப்போர்ட்ல ரைட், ஓகே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதானே, நாங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வேற விஷயம். ஆனா நீங்க அவசரப்பட்டு போறது எதுக்காக? நன்மைக்காக தான் நீங்க நினைச்சு போகணும். அதே மாதிரி அடுத்து பொம்பளை வந்து கேட்பா, அவங்க மௌத்து தானே, நீங்க வரல. இல்ல நான் வரல. அப்ப ஜனாசா வீட்டுக்கு வரல, எங்கட வாப்பட மையத்துக்கு வரலையா, எங்கட உம்ம மௌத்தான நேரம் வரல, எங்கட அந்த அவ மௌத்தான நேரம் வரல, அவ்வளவுக்கு அவளுக்கு வரையலவா அப்படின்னு இப்ப மையத்தூட்டுக்கு போறதா இல்லையானதை தீர்மானிக்கிறது எங்கட வீட்டுல நடந்த மையத்துக்கு அந்த பொம்பளை வந்தா இல்லையானது. இது சரியா இஸ்லாத்துல? இல்ல. உங்களோட வீட்டுல நடந்த ஜனாசாக்கு அவ வந்தோ வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினோ பண்ணல, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தோ இல்லையோ, ஏதாவது இருந்தாலும் ஜனாசா வீட்டுக்கு போறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அந்த இந்த ஜனாசாக்காக துவா செய்யறது, மௌத்தான ஜனாசாக்காக துவா செய்யறது ஒரு சுன்னா. அந்த ஜனாசா விழுந்த அந்த குடும்பம் இருக்குதே, அந்த மௌத்தானோட குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது இன்னொரு சுன்னா. இப்படி நல்ல விஷயங்களை ஹயாத்தாக்குறதுக்கு தான் நாங்க ஜனாசா வீட்டுக்கு போகணுமே தவிர குறை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்ததுனால நாங்க போறோம், எங்க வீட்டு மையத்துக்கு அவங்க வரல அதனால அவங்க வீட்டு மையத்துக்கு போறோம். இது சரியா? இது பிழை. நீங்க இப்படி பார்த்து ஜனாசா வீட்டுக்கு போறோம்னா போகவானா, போறதுல பிரயோசனம் இல்லை உங்களுக்கு. எனவே ஜனாசா வீட்டுக்கு போற நேரத்துல எங்கட உள்ளம் சீராக இருக்கணும். தெரியுமா? நாங்க ஜனாசா வீட்டுக்கு போறது மௌத்தானவங்களுக்காக துவா செய்யறதுக்கும் மௌத்தானவங்களோட ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் நாங்க போற என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கம், நல்ல ஒரு எண்ணம் எங்க உள்ளத்துல ஃபெஸ்டிக் இருக்கும். ரைட். இப்ப அடுத்த கட்டம், ஜனாசா வீட்டுக்கு போறது முடிவு செஞ்சாச்சு. இப்ப நாங்க ஜனாசா வீட்டுக்கு போறோம். சரி, இப்ப தனியா போறதை விட ஆட்கள் என்ன செய்வாங்க, அடுத்துட்டு பொம்பளை, முன்னுத்துட்டு பொம்பளை அல்லது சொந்தக்காராக எல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு தான் போற ஜனாசா வீட்டுக்கு. அப்படித்தானே? செட் பண்ணிக்கொண்டு போறேன். சரி, இப்ப நீங்க செட் பண்ணிக்கொண்டு போயிட்டு முதலாவது என்ன செய்வீங்க? ஜனாசா பார்த்தா என்ன செய்வீங்க? பாவம் பாருங்களேன், நல்ல சிரிச்சு கொண்டிருக்கிறாரு அல்லது ஒரு ஜாய் முகத்தை வச்சு கொண்டிருக்கிறாரு, அப்படி இதுதான் கதை. போன என்ன செய்யணும்? ஜனாசா பார்த்து ஒரு துவா ஓதும். இப்ப ஜனாசா நீங்க இப்பக்கு நீங்க எத்தனை ஜனாசா விட்டு போய்த்திருப்பீங்க? ஜனாசா பார்த்து ஓதுற துவா எத்தனை பேருக்கு பாடம்? ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனீங்கன்னா ஜனாசா பார்த்து ஓதுறதோ எத்தனை பேரு பாடம்? மெஜாரிட்டி பாடம் குறைச்சு. அப்ப நாங்க முக்கியமான சுண்ணா ஒன்று எங்களுக்கு தெரியாம நாங்க போயிட்டு வாங்க. இந்தியன் கட்டாயம் பாருங்க, நான் உங்களுக்கு அந்த லேடிஸ் குரூப்ல அந்த துவா இன்ஷால்லா போடுறேன். இங்க பள்ளியிலே மேற்பாடு செய்யப்பட்டு வச்சுக்க மௌத்தானா அந்த ஜனாசா பக்கத்துல நாங்க அந்த தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு துவா போர்டு உண்டு.
இதை நாங்க நானும் பார்த்துட்டு ஓதிட்டு வரதல்ல, இதை பாடமாய்க்கணும். என்ன துவா? அல்லாஹும் மக்ஃபிர், அல்லாஹும் மக்ஃபிர் என்று அந்த மையத்துல பேரை சொல்லணும். அல்லாஹ், உதாரணம் முஹம்மது மௌத்தர் வைங்களே, சரி ஹதீஜா மௌத்தர் வைங்களே, அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹதீஜா. அப்புறம் வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வக்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீ. அப்ப நாங்க பாடமாக்காம இது பிள்ளை தானே, சின்ன துவா, 2 வரியில வர துவா இது. இதை கட்டாயம் பாடமாக்குங்க. நாங்க சும்மா ஜனாசா வீட்டுக்கு போறோம், சும்மா பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வந்து ஜனாசா அப்படி இருந்த பசந்தா இருந்துச்சு, கொஞ்சம் கொழுத்து இருந்துச்சு, மெல்லஞ்சு இருந்துச்சு, ஜனாசா அப்படி இப்படி, இதைத்தான் நாங்க கதைக்கிறது. ஆனா முதலாவது பேச்சு நீங்க என்ன ஓதணும்? அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹதீஜா அல்லது அல்லாஹும் மக்ஃபிர் லி ஃபாத்திமா. என்ன யா அல்லாஹ், இந்த ஜனாசா மௌத்தாயிக்கிற ஒரு பேரை சொல்லி சொல்றோம், இந்த ஜனாசார பாவத்தை மன்னிச்சிருமோ, அவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பை கொடுத்துருங்க, அதே மாதிரி இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, அவங்க கொண்டு போய் வைக்க போற அந்த கபர்ல வந்து விஷால தன்மையை கொடுத்துருங்க. வனவ்விர் லஹு ஃபீ, அதுல வெளிச்சத்தை கொடுத்துருங்க. அழகான துவா இது. இப்ப நாங்க அங்கே பேத்துக்கொண்டு சும்மா இருந்துட்டு வர அந்த அஞ்சலி செலுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அந்த மௌன அஞ்சலி சும்மா அப்படி பேத்து எல்லாரும் கவலையான போது ஒடிக்கிற, நாங்களும் பேத்து கவலையான போது சும்மா நின்று வாரு. எல்லாரும் அவன் மூஞ்ச பாக்குற, அவனும் கவலை ஒடிக்கிற, நாங்களும் கவலையோடு நின்று வாரு. இது இல்ல, அங்கே போய் துவா ஓதுங்க. اللهم اغفر لفلان وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه. சரி, அப்ப இன்னொரு இது ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க ஜனாசா வீட்டுக்கு போய் இந்த சுன்னாக்களை ஹயாத்தாக்கினால் தான் பித்அத்துகள் கூடாதுன்னு எங்களுக்கு பேசலாம். இது எங்களுக்கு சுன்னத்தும் தெரியும். போய் அந்த இடத்துல போய் என்ன தோதணும் தெரியும். ஆனா அது பிழைன்னு சொல்லணும். பிழையை நாங்க பார்த்துட்டு வர்றது இல்ல, பிழையில நாங்க கலந்து கொள்றதல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் காரியத்தை அந்த சுன்னாது. அப்ப முதலாவது வேலை உங்களுக்கு என்ன தெரியுமா? அடுத்த ஜனாசா நியூஸ் கேட்கறதுக்கு முன்னால நீங்க அவசரமா பாடமாக்கும், இந்த துவா பாடமாக்கும். முதலாவது விஷயம். ரைட். இப்ப அந்த துவா ஓதியாச்சு. ஓதினத்துக்கு போறோம் இப்ப நாங்க அடுத்த கட்டம் என்ன? இப்ப சில நேரம் நாங்க மையத்து குளிப்பாட்டுறதுக்கு முன்னுக்கு போய்த்திருப்போம், அல்லது மையத்து குளிப்பாட்டுறது புறவு போய்த்திருப்போம். சரி, மையத்து குளிப்பாட்டுறதுக்கு முன்னுக்கு போய்த்திருந்தால் ஜனாசா மூடி வச்சிருப்பாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போய்த்து துவா ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்க மையத்தூர்ல வெயிட் பண்ணுவீங்க. எது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க? ஜனாசாவை எடுக்கும் வரைக்கும், அடக்கிறதுக்கு கொண்டு போகும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. சரி, இப்ப அதுக்கடையில குளிப்பாட்டி கொண்டிருக்கிற நேரத்துல குளிப்பாற்ற இடத்துல இருந்து ஒரு கோப்பை தண்ணி அனுப்புவாங்க. எல்லாருக்கும் கையால புடிச்சுட்டாங்க இந்த ஜனாசா குளிப்பாட்டு. அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குதா? நீங்க மையத்தூட்டுக்கு போற நேரத்துல அந்த ஜனாசா வீட்டுல குளிப்பாட்டி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு கோப்பைக்கு தண்ணி அப்படியே பாஸ் பண்ணி எல்லாரும் தொட்டு 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 கொடுக்கணும், அந்த வளமை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா? எங்க ஊர்ல நல்லாவே இருக்குது, இல்லைன்னு சொல்லலாது. ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு கோப்பையிலும் தண்ணி தருவாங்க, அத நீங்களும் தொடுறது அவங்களும் தொடுறது. ஏன்னா அது அர்த்தம் என்ன? எல்லாரும் அந்த குளிப்பாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் இடத்துக்கா. அப்படி அல்ல, அது இஸ்லாத்துல காட்டி தராத ஒரு முறை. உங்களை குளிப்பாட்டுறதுக்கு கூப்பிடுறாங்களா? உங்களுக்கு நெருக்கமாக இருக்குதா? உங்களுக்கு குளிப்பாட்ட தெரியுமா? குடும்பத்தாக்கள் விரும்புறாங்க நீங்க குளிப்பாட்டுறத, நீங்க வந்து குளிப்பாட்டலாமே தவிர சும்மா போய்க்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதை காட்டுறதுக்கு தண்ணி கோப்பையை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் முழுக்க, அதாவது ஜனாசா வீட்டுல வந்தவங்க எல்லாரும் அந்த கோப்பையை பிடிச்சி கடைசியா கொண்டு எடுத்து கொடுத்தா அவங்க தண்ணி ஊத்துவாங்க. இது தூரமான ஆட்களுக்கு செய்யற வேறு. தூரமான ஆட்கள் என்றால் ஜனாசாவுக்கு சொந்தம் இல்லை, ஏதோ ஒரு பழக்கத்துக்காக ஜனாசா விட்டு போனீங்க, ஜனாசா குளிப்பாட்டி கொண்டு நீங்க அந்த இடத்துல வெயிட் பண்றீங்க, அந்த ரூமுக்கு வெளியே நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க, அந்த டைம்ல தண்ணி கோப்பம் வரும். இது கூடாது. இன்னொரு பழக்கம் எது தெரியுமா? ஒருத்தர் மௌத்தானா நெருங்கியவர்கள் குளிப்பாட்டுவாங்க. எல்லாருக்கும் இங்க நிக்கலவே குளிப்பாட்டுறதுக்கு. சரி, குளிப்பாட்டி முடிஞ்சதுக்கு போறோம், குடும்பத்துல லிஸ்ட் போடுவாங்க. ரைட், சாட்சி வந்தா, பெரியம்மா வந்தா, சாட்சியோட பிள்ளைகள் வந்தாங்களா, பெரியம்மோட பிள்ளைகள் வந்தாங்க, மாமோட அந்த புள்ள மிஸ்ஸிங், அவனை கூப்பிட்டு குறை பிடிச்சிருவான். இதுக்கு மையத்தை தண்ணி ஊத்துறது. அடுத்த பிரச்சனை எங்க இருந்து உருவாகுறா? ஜனாசாக்கு தண்ணி ஊத்துறதுக்கு குடும்பத்துல ஒத்தனை கூப்பிடலாடி பிரச்சனை, கல்யாணத்துக்கு கூப்பிடலாடி பிரச்சனைன்றது அது ஒரு பகுதி. ஜனாசாக்கு தண்ணி ஊத்துறதுக்கு எல்லாம் குளிப்பாட்டி முடிஞ்சு கடைசி கட்டமைக்க கூட ரைட் ஓகே, குடும்பத்தாக்கள் வாங்க தண்ணி ஊத்துறதுக்கு சாட்சி வார, சாட்சி ஊத்தி முடிஞ்ச போது சாட்சியிட பிள்ளைகள், அப்புறம் பெரியம்மா பெரியப்பட பிள்ளைகள், மாமோட பிள்ளைகள், அதுக்கப்புறம் அதுல பேரம் பேத்திங்க அதுவும் மாறு. சிலாக வந்து இவரை ஊத்துக்கு போறோம் ஜனாசார பேரம் பேத்தின்னு கொண்டு கொடுப்பாங்க. நல்லா விளைங்கோங்க, இஸ்லாத்துல எல்லாரும் தண்ணி ஊத்தித்தான் குளிப்பாட்டணும் எந்த கடமையும் இல்லை. போறவங்க எல்லாரும் தண்ணி கோப்பை டச் பண்ணி புடிச்சிட்டு கொண்டு அந்த தண்ணியை கொண்டு மேல ஊத்துறோம் எந்த கடமையும் இல்லை. ஜனாசா ஒரு மனிதர் மௌத்தானா குளிப்பாட்டுறது கடமை. குளிப்பாட்டுறதுக்கு யாருக்கு தெரியுமோ, குடும்பத்தாக்கள் யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ
அவங்க போய் குளிப்பாட்டலாமே தவிர இந்த குளிப்பாட்டுதல் என்ற ஒரு விஷயத்தை நாங்க சடங்கு சம்பிரதாயமாக எல்லாரும் அதை கோப்பையை தொட்டு கொடுக்கணும், குடும்பத்துல எல்லாரும் தண்ணி ஊத்தணும். அதுவும் அதை விட இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, சும்மா தண்ணி ஊத்துறோம் இல்ல, அந்த ஊத்துற தண்ணிக்கு என்ன சொல்லி ஊத்துவாங்க, தண்ணி கோப்பைக்கு என்ன சொல்லுவாங்க, களிமா சொல்லி அப்படி நடக்குது. சரி, அஷ்ஹது அல்லாஹ் அந்த களிமாவை சொல்லித்தான் தண்ணி ஊத்துவாங்க. ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா? இல்ல. இப்ப இதை நாங்க வானம் என்று சொன்னால் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா, பாத்தீங்களா இவங்க களிமா சொல்ல வானம் என்றாங்க. நாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சலவாத்து சொல்லுங்க, களிமா சொல்லுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க, இதைத்தான் அடிக்கடி சொல்றோம். இதுதான் அடிக்கடி சொல்றோம். யாருக்காக சொல்லுமா நீங்க களிமா சொல்லாம இருங்க, களிமா சொல்ல கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம், அவன் முஸ்லிமா காஃபிரா? களிமா சொல்ல கூடாது நான் சொல்றேன், முஸ்லிம்கள் களிமா சொல்ல கூடாதுன்னா முஸ்லிமா காஃபிரா? காஃபிர். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல கூடாதுன்னு யாராவது சொன்னா முஸ்லிமா காஃபிரா? காஃபிர். சொல்ற சப்ஜெக்ட் நல்ல கிளியரா விளங்கணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில செய்யாம காட்டி தராத மெத்தடுகளை சொன்னா அது பிழை. எங்கேயாவது ஜனாசா குளிப்பாட்டக்குள்ளே ஒற்றைப்படையாக குளிப்பாட்டுங்கன்னு வருது, கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி போடுங்கன்னு வருது, அல்லது சிதிர் இலந்தை இலை, இன்னைக்கு அந்த மரங்களை காட்டுறதுக்கே இல்ல, இலந்தை இலைன்னு சொல்லுவாங்க தானே சிதிர், அதுகளை தேய்ச்சி குளிப்பாட்டுறது ஜனாசாக்கு ஹதீஸ்ல வருது. அப்ப இருக்கிறத வச்சுக்கொண்டு இல்லாதது செய்ய பாக்குறாங்க. தண்ணி கோப்பை எடுத்து அதுல களிமா சொல்லி 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 தண்ணி ஊத்துரு, இது அர்த்தம் உண்டிக்குதா இல்லையா? ரசூல் அப்படி காட்டினாங்களா? அப்ப தண்ணி கோப்பையை குளிப்பாட்டக்கூடிய ரசூலுல்லாஹ் அல்லது சஹாபாக்கள் யாரோ களிமாவை சொல்லி அந்த தண்ணியை களிமா சொல்லித்தான் அந்த தண்ணியை ஊத்தினாங்க ஆதாரங்கள் இருந்தால் தாராளமாக நீங்க தேடிட்டு காட்டுங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனா அப்படி ஒண்ணும் இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. சில நேரம் நீங்க தர்ம சங்கடத்துக்கு ஆறாமல் என்ன தெரியுமா, உங்க வீட்டுல ஒரு ஜனாசா வந்திருக்கும், நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், எது கூடும் எது கூடாது தெரியும். ஆனா பழைய செட்டுகள் கொஞ்சம் வந்து நிக்குமாங்க, உங்களுக்கு ஒண்ணும் செஞ்சு கொள்ளலாம். அவங்க அப்படி செய்ய இப்படி அந்த இடத்துல நல்லா விளைவிக்கும். சுண்ணாவை ஹயாத்தாக்குற முக்கியமான இடம் அதுதான். மையத்து எதனாலும் பாருல்ல, அப்படித்தானே நாங்க பார்க்கணும். எங்க நெருக்கமான ஒருத்தர் மௌத்தா இருக்குது, இஸ்லாத்துக்கு முரணாக நாங்க ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும், தாத்தா நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம், நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்க, அல்லது நான் செய்யற மாதிரி நான் செய்யறேன். அந்த மரியாதையான முறையில அவங்களோட ரெஸ்பெக்ட் உடைச்சு கொள்ளாம நல்ல முறையில ஃபர்ஸ்ட் சொல்லி பாருங்க. நீங்க அந்த இடத்துல ஹக்க தெரிஞ்சுக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன செய்யக்கூடாது, நீங்களும் பெசாமிக்கப்பட. அப்ப படிச்ச நீங்க பெசாமிக்கிறீங்க, படிக்காம சும்முள்ளவங்க வந்து கூட அவன் நினைச்ச மாதிரி செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஊர்ல ஜனாசாக்களை வச்சு கொண்டு செய்யற வேலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மாற அப்செட் ஆகும். உங்களுக்கு அப்ப நாங்க இஸ்லாம் படிச்சு தருது எல்லாத்துக்கும், எல்லா உலகத்துல எங்க போனாலும் ஒரு மார்க்கம், ஒரு மெத்தட், ஒரு சிஸ்டம். சில இடங்கள் ரெண்டு சிஸ்டத்துக்கு அனுமதி உள்ள விஷயங்கள் இருக்கு, அதை கூட சொல்றேன் உங்களுக்கு பின்னால். எனவே இந்த மெத்தடுகளை நீங்க சரியாக கையாண்டுக்கணும். ரைட். அடுத்தது என்ன நடக்குது ஜனாசா வீட்டுல? இப்ப ஜனாசா குளிப்பாட்டியாச்சு, தண்ணியை ஊத்தி முடிச்சு, அதுக்கு போறோம் பாக்குறது, எல்லாரும் சுத்தி பார்ப்பாங்க. சரி, அது வேற என்ன நடக்கும்? ஜனாசா தூக்க முன்னுக்கு அங்க ஒரு செட் வந்து கஃபன், அதை உங்களுக்கு ஜனாசா குளிப்பாடுறது நீங்க படிப்பீங்க. பொம்பளைகளுக்கு எப்படி ஜனாசா நீங்க கஃபன் செய்யணும், அப்ப ஹதீஸ்ல எப்படி வந்து இருக்குதோ அதை மாதிரி நாங்க கஃபன் செய்யணும். அவங்களும் நினைச்ச மாதிரி சட்டை வச்சுக்கொண்டு, ஒவ்வொரு நினைச்ச மாதிரி கவுன் வச்சுக்கொண்டு, ஒவ்வொரு நினைச்ச மாதிரி போட்டுக்கொண்டு அங்க என்ன செய்யலாது, ஜனாசாவை வந்து உங்களுக்கு கஃபன் செய்யலாது. ரசூல் எப்படி காட்டினாங்களோ அந்த மெத்தட், அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் படிப்பீங்க அடுத்த கிளாஸ். சரி, இப்ப கஃபன் செஞ்சு முடிஞ்சு, அதுக்கு பிறகு குளிப்பாட்டி முடிஞ்சு, கஃபன் செஞ்சு முடிஞ்சு, அதுக்கு பிறகு இப்ப ஜனாசா தூக்குறது ரெடி ஆகக்குள்ளே பொம்பளையில என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த மருதோண்டி கொப்பெடுத்துக்குள்ள அதை உடைச்சு கொண்டு கட்டுவாங்க. அந்த போகன் விழாட பிளவர் பூய்கிறே அந்த பூவோ இல்ல வேற மல்லிகை பூ, ஒரு ஊர்ல ஒரு பூ, அந்த பூ எடுத்து கட்டுவாங்க. எதுக்கு? அந்த ஜனாசாவை கொண்டு போற அந்த பாக்ஸுக்கு என்ன சொல்ற பேரு, என்ன பேர்? என்ன சந்தூக். நீங்க என்ன சொல்ற? சந்தூக் என்ன சொல்றாரு? சந்தூக்கண்டா சந்தூக்கன்னு சொல்ற பள்ளியில. ஆனா ஒரிஜினல் பேர் என்ன? அரபிக்ல சுந்தூக்குன்னு பாக்ஸ், சுந்தூக் என்ன பாக்ஸ், அது அப்படியே மாறி 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 அப்படி வந்து சந்தூக்கா போயிடுது. இப்ப நாங்களும் வந்து கொண்டு பயான்ல சுந்தூக்கன்னா நீங்களும் ஒசக்க பாப்பீங்க, நாங்களும் சந்தூக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருது. இந்த பம்பஸுக்கு பம்பஸ் எல்லாரும் யூஸ் பண்றதானே, அது ஒரிஜினல் பேர் என்ன? பம்பஸ் ஒரிஜினல் பேர் என்ன சொல்லுங்க. இப்ப எல்லாரும் பிள்ளையில பம்பஸ் வாங்குறீங்க தானே, கடையில போய் நீங்க எப்படி கேக்குறீங்க, பம்பஸ் ஈக்குது கேட்டுட்டு ஓய்க்குது, என்னென்ன பேர்ல ஈக்குது, அது ஈக்குது இது ஈக்குது, ஒவ்வொரு பேரை மாத்துறாங்க. அதுல ஒரிஜினல் பேர் என்ன? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சாங்க யாரும் இல்லையா? டயப்பர்ஸ், அதுல பேரு டயப்பர்ஸ். ஆனால் ஆரம்ப காலத்துல அந்த டயப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணின கம்பெனியில பேர் தான் பம்பஸ். விளங்குனா? இப்ப இன்றைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா
பம்பஸ்ன்றது ஒரு பிராண்ட், ஒரு பிராண்ட் பேரு. அந்த பம்பஸ் மாதிரி எத்தனையோ பேர்ல இன்றைக்கு அந்த டயப்பர்ஸ் வந்தாச்சு. இப்ப நாங்க பேத்துக்கு இந்த கடைகளை பேத்துக்கு டயப்பர்ஸ் இல்லைன்றோம் இல்லைன்றோம். ஏன்னா அப்படி சமூகம் பழவியாச்சு. அது மாதிரி ஒரு சொல்லொண்டு இப்ப எல்லாருக்கும் பழகினத்துக்கு போறோம். நாங்க படிக்கக்குள்ளே சொல்லலாம் இதுதான் சரியான சொல், இன்றைக்கு சமூகத்துல பேசுற சொல் இதுதான் சொல்லிட்டு போகலாம். ஆனா எங்களுக்கு அது இப்ப பாவிச்சு கொள்ளையலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி சுந்தூக்கன்னு பேத்து பாவிச்சா என்ன நடக்கும்? பள்ளியில போய் எங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் மௌத்தாயிரம் சுந்தூக்கு தான், சுந்தூக்கன் ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு. எனவே அந்த சந்தூக்கனை வச்சுக்கொள்வோமே. அப்ப அந்த சந்தூக்கு மேலுக்கால அந்த பூவெல்லாம் போடுறதுக்கு, மருதோண்டி கொப்பு போடுறதுக்கு கட்டுவாங்க. எங்கேயாவது ஹதீஸ்ல இருக்குதா? அப்படி யாராவது கட்டினாங்களா? மையத்தை கொண்டு போகக்கூடிய அந்த அந்த சந்தூக்கு மேலால பூவெல்லாம் போட்டு போனாங்களா? மையத்தை கொண்டு போகக்கூடிய பன்னீர் தெளிச்சாங்களா? அதுக்கு வேற பன்னீர் ஊத்துறதுக்கு வேற ஆட்கள், அந்த இதை கட்டுறதுக்கு வேற ஆட்கள். அதே மாதிரி அந்த வெள்ளை கொடி 2 கொடி கட்டி கொடுப்பாங்க தானே, அந்த அதெந்து கட்டுற ஒரு ஊருக்கு ஜனாசாக்கு போன நேரத்துல அவங்க நாட்டை பார்த்தாங்க. நான் கேட்டு எதுக்கு நாட்டுறேன்னா அவங்க சொன்னாங்க இல்ல நைட்ல புதிய ஜனாசாக்கள் அடைக்கிறது கொடுப்புலி மாதிரி ஒரு காட்டு பிரதேசம். அந்த மிருகங்கள் அந்த ஜனாசாவை கிண்டி எடுக்க பார்க்கும். அதனால இந்த வெள்ளக்கூடிய நாட்டினோம்னா ஆடுறதுக்கு என்ன அத மிருகங்கள் வராது. அப்ப அது அனுமதி இருக்குது. ஏன் அனுமதி இருக்குது? ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அந்த வெள்ளக்கூடிய நாட்டாக ஜனாசாவை பொடி அந்த மிருகங்கள் எடுத்துராமிக்கிறது. அப்ப ஒரு ரீசனுக்காக வைக்கிறது வேற விஷயம். ஆனா சும்மா அது ஒரு சடங்கு சம்பிரதமாக என்ன அடக்கி முடிஞ்சு 2 வெள்ளக்கூடிய நாட்டுறது ஏன் நாட்டு? நீங்க சும்மா கேளுங்க, உங்களோட யாரு சரி அப்படி இருந்தா நீங்க கேளுங்க. இந்த ஜனாசாக்கு வெள்ளக்கூடிய நாட்டுறதுக்குன்னு சொல்லுங்களேன், உண்மையில எனக்கும் தெரியாது ஏன் நாட்டுன்னு கேளுங்க. அப்ப ரசூல் அப்படி நாட்டை காட்டி தரவும் இல்லை, அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. இது நாங்களாக உருவாகி கொண்ட ஒரு சடங்காக சம்பிரதமா இருக்குது. இப்ப பன்னீர், ரோஸ் வாட்டர். பன்னீர் என்ன? ரோஸ் வாட்டர். அது பிரியாணிக்கு மூத்துறது, அப்படித்தானே? அதை நாங்க சும்மா வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளை வரக்குள்ளே அந்த 7 சாப்பாடு அதுக்கும் அடிக்கிற, மையத்துக்கும் அடிக்கிறது. ஏன் பன்னீர் எப்படி வந்துச்சு? ஏன் பன்னீர் அடிக்கிறாங்க? இப்ப ஒரு வாசத்துக்கு மனத்துக்கு அடிக்கிறேன்னா ஓகே. இப்ப சில ஜனாசா வீட்டுல சந்தனத்திரி பத்த வைப்பாங்க, சாம்பராணி போடுவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று. இப்போ ஜனாசார பொடியிலிருந்து சில நேரம் நாங்க அந்த புதுப்பாட்ட கொலையை அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியே வரும். அப்ப அது நாத்தம் ஒரு நாத்தம் ஒன்று அடிக்க கொலை சில நேரம் அந்த நாங்க திங்க் பண்ணுவோம், ஜனாசார பொடியிலிருந்து இவ்வளவு நாத்தம் வருது ஆண்டு இல்லாமிக்கிறதுக்கு சாம்பராணி அந்த சந்தனத்திரி வேற பேஃபியமோ ஏதோ வாசத்தை மாத்துறதுக்கு நாங்க போட்டது வேற விஷயம். ஆனா எங்க நோக்கம் என்ன தெரியுமா? மையத்துடனே சாம்பராணி போடும். அது சரியா இல்லையா? மையத்துடனே சாம்பராணி போடுறது மட்டும் இல்லை. இந்த ரீசனுக்காக, எந்த ரீசனுக்காக? வாசங்கள் ஆக்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அந்த ஆக்களை சும்மா தெரிந்த சில வர விஷயம் கூட விளங்கி அந்த வாசம் மட்டும் வெளியே வந்த சில ஆக்களுக்கு நிறுத்தம் போகும், சில ஆக்களுக்கு மனசுல அப்படி நிறைய விஷயங்கள் நீங்க படிப்பீங்க சார். அப்ப அந்த வாசங்கள் வராமிக்கிறதுக்காக சாம்பராணி போடுறது, சந்தனத்திரி போடுறது ஓகே. இன்றைக்கு அது ஒரு காலத்துல வாசத்தை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட சாம்பராணியும் சந்தனத்திரியும் இன்றைக்கு ஒரு சடங்கா போயிடுச்சு. மையத்துடன் என்ன செய்யும்? முதலாவது சாம்பராணி, முதலாவது சந்தனத்திரி பத்திச்சு வைக்கிறது. அப்ப நான் சில நல்லா விளைவிக்கும் சாம்பராணி போடக்கூடாதுன்றோ சந்தனத்திரி போடக்கூடாதுன்னு சொல்றல்ல, நோக்கத்தை பொறுத்து வித்தியாசம். இப்ப ஒருத்தர் நினைக்கிறான் நான் ஏர் ஃப்ரெஷ் அடிக்க போறேன், எனக்கு இது நல்ல ஹை குவாலிட்டி ஏர் ஃப்ரெஷ் ஒட்டிக்குது, அதை அடிச்சா நல்ல வாசமாகும், நாத்தங்கள் விளங்காது. ஓகே, அப்ப நீங்க ஏர் ஃப்ரெஷ் அடிங்க. இல்ல எங்ககிட்ட ஏர் ஃப்ரெஷ்னஸ் யூஸ் பண்றது வசதி இல்ல, சாம்பிராணி போட போறோம், போடுங்க. நாங்க சந்தர்ப்பம் போடுங்க. நோக்கம் என்ன? வாசத்துக்காக போடுற நோக்கம் ஓகே. மற்றபடி பக்திக்காக ஜனாசா வீட்டுல சாம்பிராணி போடுறது ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்காக போட்டா இல்ல. என்னது நாங்க தெளிவா வளையும். நீங்க ஒரு அடி சொல்லிடுவாரு சாம்பிராணி போடக்கூடாதுன்னு ஒரு அடி சொல்லிடுமா? ஏலா. நோக்கத்தை பொறுத்து வித்தியாசம் ஆகும் என்றது நாங்க புரிஞ்சுக்கணும். வேற என்ன நடக்குது? அப்புறம் பொம்பளை ஜனாசா விட்டு போனா செய்யற இன்னொரு வேலை உண்டு. மிச்சம் சொந்தக்காராக்கள்னா அழுவாங்க, அப்படித்தானே? அழுவாங்க. மையத்தூட்டுல வைத்து அழுகுறது கூடுமா கூடாதா? சொல்லுங்க பார்க்கணும். ஜனாசா வீட்டுல வைத்து அழுகிறது கூடுமா கூடாது? இப்ப கூட நெருக்கமான சொந்தக்காராக்கள் மௌத்தாயிட்டாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மௌத்தாயிட்டான், ஊர்ல முக்கியமானத்தர் மௌத்தாயிட்டா, அவட இழப்ப நினைக்க கூட உங்களுக்கு கவலை வருது, மனசெல்லாம் கவலையா, கண்ணால கண்ணீர் வடியுது. கூடுமா கூடாதா? இது பிரச்சனை இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மகன் அடக்க கொலை மௌத்தா இருக்கிறான், கையில் எடுத்துக்கொண்டு ரசூலோட கண்ணால கண்ணீர் வடியுது. அப்ப சஹாபி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் நீங்களும் அழுவுறீங்க, நீங்களும் அழுவுறீங்களான்னு கேட்டதோட ரசூல் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? உள்ளம் கவலையாக இருக்குது, வல் ஐனு ததுமா, உள்ளத்துல வந்த கவலையால கண்ணால கண்ணீர் வடியுது. எனவே ஜனாசா வீட்டுல கவலைக்காக அழுகிறது பிரச்சனை அல்ல. எது கூடாது தெரியுமா?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத, அதாவது பயத்துட்டு போய் கண்ணத்துக்கள் அடிச்சு கொண்டு தலையை கடிச்சு கொண்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கொண்டு அந்த நீங்க சில ஆட்களோட கல்ச்சரை பார்த்திருப்பீங்க. அவங்க கூலிக்கு ஆள் எடுத்து அள வைப்பாங்க, சத்தம் போட்டு ஹோபான் உதுப்ப கிழிச்சு கொண்டு கண்ணத்தை கழிச்சு கொண்டு நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் யாரெங்களை பாக்குறது அதான் இதாண்டு அந்த அகீதாவுக்கு முரணான சில வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு இழப்பொண்ணு வந்தா இந்த துவாவை ஓதுங்க. எங்களோடு இருக்கிற ஒரு ஆள் மௌத்து என்றதுனால எங்களுக்கு கவலை வரும், கவலைக்கு எங்களோட மூஞ்செல்லாம் மாறும், கவலைக்கு எங்களுக்கு அழுக வரும், பிரச்சனை அல்ல. ஆனால் ஒப்பாரி வச்சு கொண்டு அழுகுறது மார்க்கம் தடுத்தது. உடுப்புகளை கிழிச்சு கொண்டு அழுகுறது மார்க்கம் தடுத்தது. முடிகளை அவுத்து போட்டு கொண்டு அந்த ஒரு ஜாய் வாக்குல நாங்க அந்த கவலையை வெளிப்படுத்துறது வித்தியாசமான அந்த அகீதாவோட நம்பிக்கை இல்லாம அல்லாட நாட்டம் தான் இதுன்றதை ஏற்றுக்கொள்ளாம சில வார்த்தைகள் நாங்க யூஸ் பண்ணிடுவோம். அல்லாக்கு கண் இல்லையா, எங்க வீட்டுல தானே இந்த மையத்தை கொண்டு வந்து போடணும், எங்கட ஃபேமிலியில எத்தனை பேர் கிட்ட மௌத் ஆகுறாங்க, அப்படியா இப்படியானு சொல்லி பாருங்க. அவன் பாவம் செஞ்சு குடிக்கிறான், அவன் எல்லாம் வாழ்த்து கொண்டு தான் இருக்கிறான். நாங்க தொழுது கொண்டு ஓதி கொண்டு சக்காத்து கொடுத்து கொண்டு பள்ளியும் கைமாய்க்கிறோம், எங்க வீட்டுக்கு தான் இந்த சோதனை. அப்படியா இப்படியானு சில வார்த்தைகளை சொல்லி அழுகுறது, உடுப்ப பிச்சு கொள்றது, பொருட்களை கொண்டு போய் உடைக்கிறது, இது கூடுமா? இது கூடாது. கவலை என்று வார நேரத்துல உள்ளத்துல வார கவலைக்காக வேண்டி கண்களால கண்ணீர் சிந்தி அழுகிறது என்பது அது அனுமதிக்கப்பட்டது. அது அழுக நெச்சுகளா வரும், அது பிரச்சனை அல்ல. ஆனால் மையத்துல கவலையால நான் அழுகிற பேர்ல ஒப்பாரி வைக்கிறதும் எங்களோட ஆடைகளை கிழிச்சு போடுறதும் தலைவிரி மூலமாக அந்த கவலையை ஒரு வித்தியாசமான மாற்று கலாச்சாரத்துக்கு ஒப்பாகிற முறையில நாங்க அழுகிறதும் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் என்பதை நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அழுகிற விஷயத்துல சிலாக்கள் ஹோன்னு அழுவாங்க. அடுத்தது இப்ப மையத்தை எடுத்து வர வெளியே மையத்தை கொண்டு வரக்குள்ளே பொம்பளையில் ஃபர்தா போட்டு ஹிஜாப் போட்டு இருப்பாங்க. இவங்க நினைச்சு கொண்டிருக்கிற கவலை வந்தா ஜனாசா விட்டு வந்தா எங்களுக்கு இந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள்லாம் மறைக்க தேவை, காலத்து விளக்கும் முடி விளக்கும் அந்த நான் ஹிஜாபோட மறைச்சு ஒன்றும் பாக்குறது இல்லை, ஹோன்னு முன்னுக்கு வாரு. இதெல்லாம் பிழை. இது இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக படிச்சுட்டு அந்த மார்க்கத்துல ஒப்பாரி வச்சு அழுகிறது, ஆடைகளை கிழிச்சு போடுறது, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அழுகுறது, அகீதாக்கு முரணான வார்த்தைகளை யூஸ் பண்றது எல்லாம் பிழையான விஷயம் என்பதை நாங்க விளங்கிக்கிறோம். சார் இப்ப ஜனாசா தூக்கியாச்சு, அடுத்தது என்ன நடக்கும்? பொம்பளை எல்லாம் இன்னொன்றுக்கு வெயிட் பண்ணுவான். என்னதுக்கு? இப்ப ஜனாசா தூக்குக்குள்ள வாங்க போகல, இல்ல கொஞ்சம் நீங்க போனதுக்கு போறோம் என்ன சலாம் சொல்லிட்டு வரணுவாங்க. அந்த லிஸ்ட்ல போட்டுக்குள்ளாதான் அடுத்த கத்தத்துக்கு சரி கூப்பிடுவாங்க. சரி நான் இப்படித்தானே ஜனாசா இல்ல மௌத்தாய்க்கு கூட எல்லாரும் வந்துட்டு போகலே கொஞ்சம் இந்த பிஸியில மறந்துடுவாங்க ஆளுக்கு, யாரு யாரு. உங்களுக்கு தெரியுமா சில ஃபெமிலி இருக்குது, அது குறை சொல்றதுக்கு அல்ல, அவ்வளவு கவலைக்குள் இருந்தும் டாப் மார்க் பண்ணுவாங்க தெரியுமா, யாரு வரல. அடே அவனுக்கு ஆகப்பெரிய பிரச்சனை முசீபத்து நீக்கிறாங்க, ஆகப்பெரிய கவலை நீக்கிறாங்க, சோதனை நீக்கிறாங்க. அந்த சோதனை கடையிலையும் நீங்க 5-10 நாள் கழிச்சு அவன் நோபல் காமானத்துக்கு போற கேட்டு பாருங்க பாப்போம். பாவம் அவர் மூத்தாமன் பாருங்க எங்கட வைங்களே அவட மாப்பிள்ள மூத்தனீங்க எங்கட வர்ற மையத்து கொஞ்சமானும் வரல, அது உனக்கு எப்படி தெரியும் உங்களோட வர்ற மையத்து வரல? நீங்க தானே கவலையில இருந்தீங்க. அந்த கவலையில இருந்தும் ஆட்கள் நூற்பட்டீங்க, யாரு வரல. நல்லா விளக்கும். அந்த குறை பிடிக்கிறதுன்றது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். வாரவங்க வரட்டும், போறவங்க போகட்டும். அவங்களுக்கு இஸ்லாம் ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்குறதுக்கு வரட்டும். நாங்க வந்தாதான் போவோம், நாங்க வரலாட்டி போக மாட்டோம் என்ற கன்செப்ட் தெளிவான பீலை. சரி இப்ப கொண்டு வைத்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்ய தட்டப்பட பொம்பளை எல்லாரும் மாறி 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 என்ன செய்வாங்க, சலாம் கொடுப்பாங்க. சரி இது எங்கிருந்து வந்தது? சலாம் கொடுக்கறது இஸ்லாத்துல அனுமதியா இல்லையா? இஸ்லாத்துல அனுமதி. இப்ப மையத்தூட்ல சலாம் கொடுக்கறது எப்படி வந்துச்சுண்டா நல்லா விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழிகாட்டலோடு செய்யறாங்க. யாருடைய வீட்டுக்கு மையத்து நடக்குதோ அந்த மௌத்தான ஃபெமிலிக்கு ஆறுதல் சொல்லும். ஆறுதல் சொல்றது சுன்னா. இப்ப ஆறுதல் சொல்ற நேரத்துல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திச்சு ஆறுதல் சொல்ற நேரத்துல முசாஃபஹா செய்யறது சுன்னா. இப்ப நான் உங்களை மீட் பண்றேன், ஒரு ஆம்பளை மீட் பண்ணுது, ஒரு பொம்பளை மீட் பண்ணுதுன்னு வரப்போ, அதாவது மஹரமான ஆக்கள் வைங்களே, நாங்க மிச்ச நாளை பேர் மீட் பண்றோம், அல்லது மீட் பண்ண கூட கையை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றோம். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றது அது சொல்ற சலாம். சரி சலாம் சொல்றது. கையை கொடுக்கறதுக்கு சொல்றது முசாஃபஹா. என்ன சொல்றது? முசாஃபஹா. கட்டி பிடிக்கிறதுக்கு சொல்றது முஆனகா. சலாம் சொல்றது, முசாஃபஹா செய்யறது, முஆனகா செய்யறது, மூணு ஜாதி. சரி அப்ப மையத்தூட்ல ஜனாசா வீட்டுல நாங்க ஆறுதல் சொல்றது என்றது சுன்னா. இப்ப ஒருத்தர் ஹஸ்பண்ட் மௌத்து, வைஃப் ஈக்கிறாங்க, அல்லது ஒருத்தர் புள்ள மௌத்து, உம்மா வாப்பா ஈக்கிறாங்க, அல்லது ஒருத்தர் உம்மம்மா மௌத்து, புள்ளைய ஈக்கிறாங்க. யார் ஒருத்தர் மௌத்து இப்ப நல்லா தெரியும். அந்த ஜனாசாவுடைய நெருங்கிய உறவினர்கள் யார்? இப்ப அவங்க மையத்தூட்ல இருப்பாங்க. அவங்கள போய் சந்திச்சு கையை கொடுத்தோ கொடுக்காமலோ நாங்க செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்காக ஆறுதல் சொல்லக்கூடிய துவா ஓதுறது. ரசூலுல்லாஹ் அதுக்கும் ஒரு துவாவை காட்டியிருந்தாங்க. அந்த துவா எத்தனை பேருக்கு பாடம்? எத்தனை மையத்தூட்டு போயிட்டு இருக்கிறீங்க?
அப்ப என்னத்தை செஞ்சுட்டு வாரீங்க போயிட்டு? அஅதமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையிதிக. இவ்வளவுதான், மூணே மூணு வார்த்தை. அஅதமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையிதிக. அஅதமல்லாஹு அஜ்ரக, அல்லாஹ் உங்களுக்கு கூலிய பன்மடங்காக்கி தரட்டும். வ அஹ்ஸன அஸாஅக, நீங்க கவலை நீக்கிறீங்க, அதெல்லாத்தையும் அல்லாஹ் ஷேப்பாகி தரட்டும், அழகாக்கி தரட்டும். அப்படின்னா கவலை இல்லாமல் ஆக்கட்டும். வ கஃபர லிமையிதிக, உங்களோட ஜனாசாவுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும். அழகான துவா. இந்த ரெண்டு துவா சிம்பிளான துவா தான். அஅதமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையிதிக. நீங்க அடுத்த ஜனாசா விட்டு போய் இது ஓதும். சரி, இப்ப அதை ஓதுறீங்க. சில நேரம் நீங்க அந்த துவா ஓத போல அந்த மௌத்தான ஃபேமிலி இருக்கிற ஆளுக்கு துவாட மீனிங் தெரியாது, அப்படிதானே? சரி, அப்ப அதுக்கு இன்னொரு வேலை செய்யலாம். என்ன தெரியுமா? நாங்க மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்ற அடிப்படையில அவங்கள தட்டி கொடுத்து சலாம் கொடுத்து போட்டு உஜாராயிருங்க, உற்சாகமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. அதாவது மனுஷனுக்கு வாரது தான் மௌத்ன்றது, நீங்களும் மௌத்தாக போறது, நானும் மௌத்தாக போறது தான். சரி, என்ன செய்ய? பொறுமையாயிருங்க, அல்லாஹ் கூலிய தருவான். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுமையை தரணும். அந்த இடத்துல நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரும். இதுதான் சுன்னா, இதுதான் சுன்னா. என்ன சொல்றது? ஒன்றோ இந்த துவா ஓதும். அஅதமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையிதிக. இந்த துவா ஓதுங்க. துவா ஓதிட்டு உங்களுக்கு விளங்குது, பாவம் அப்பா அந்த பொம்பளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா, அவக்கு இன்னும் கொஞ்சம் நாங்க ஆறுதல் கொஞ்சம் நின்று பொறுமையாகிறீங்கம்மா, பொறுமையாகிறீங்க தாத்தா, பொறுமையாகிறீங்க கூட்டாளி மாறா, யாரும் அப்படி சொல்லி கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் உற்சாகம். நீங்க சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா, தேவையான எனக்கு கால் பண்ணுங்க, தேவையான யாரும் சொல்லி அனுப்புங்க, நான் வாடுற உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. இப்படி ஒரு ஆறுதல சொல்றதா சொன்னா. இது என்ன நடக்குது? இப்ப கையை கொடுத்து என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி, இந்த கையை மோந்து கொடுறாங்க. நடக்குதா இல்லையா? மையத்தூர்ல என்ன நடக்குது? ரெண்டு கையை கொடுக்குறாங்க, அவங்க ரெண்டு கையை தாரு, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பாரிக். அதை விட கூத்து என்ன தெரியுமா? குடும்பத்தாக்கள் எல்லாரும் செட் பண்ணி இது சலாம் வாராக்கள் சலாம் சொல்லணுமே, அவங்களே வச்சு கொள்றோம். அப்ப மௌத்த ஜனாசாவை தூக்கினதுக்கு பிறகு அங்க என்னத்துக்கு சலாம் சொல்றது கூட யாருக்கும் தெரியாது. இப்ப இதை சொன்னா பாருங்க, ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி ஸலவாத் சலாம் சொல்றது கூடாதுன்றாங்கன்னுவாங்க. யாரு ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்றது கூடாதுன்றாங்களோ அவங்க காஃபிர், முஸ்லிம் அல்ல. நபிக்கு சலாம் சொல்லணும், நபிக்கு ஸலவாத் சொல்லணும். ஆனால் மௌத்தான ஃபேமிலியில ரெண்டு ஃபேமிலியாக்கள கையை கொடுத்து பேசி சலாம் சொல்றதுக்கோ ஸலவாத் சொல்றதுக்கோ ரசூலுல்லாஹ் காட்டி தரல. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல காட்டி தந்தது அந்த ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஆறுதல் சொல்லுங்கன்னு காட்டி தந்தாங்க. அப்ப எங்களுக்கு ஆறுதல் சொல்ற துவா என்னன்னு தெரியா, ஆறுதல் சொல்ற மெத்தடும் தெரியா. ஆனா அங்கே போயிட்டு அல்லாஹ்வும்ம ஸல்லி வஸல்லம் பாருங்க கையே மோத்து கூட என்ன சப்ஜெக்ட் அது? அப்ப சகோதரன், நாங்க கட்டாயம் யோசிக்கணும். இஸ்லாம் ஒரு இடத்துக்கு வழிகாட்டுது, நாங்க என்னத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு பேசுறோம் தானே, உங்களுக்கு இவ்வளவு பேசுறோம். உங்களுக்கு யாருக்காவது நீங்க வாசிக்க போல, நீங்க படிக்க போல, இல்ல மௌலவி நீங்க சொல்றது பிழை, நான் ஒரு ஹதீஸ வாசிச்ச, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மையத்தூட்டுக்கு போனா குடும்பத்தாக்களை சந்திச்சு கை ரெண்டையும் கொடுத்து அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி ஸலாத்தை கொடுத்து கையை மோதிக்கோங்க, ஒரு ஹதீஸ காட்டுங்களேன். ஒரு ஆர்வம் எங்க சார் தேடி எடுங்க பாப்போம். இல்ல. அப்ப இது யார் உருவாக்கினது? இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இன்னைக்கு அழகாக செய்யறாங்க. சும்மா இல்ல, பொம்பளை தலையில போடோ போடாம இருப்பாங்க, சலாம் சொல்ல கூட டக்குன்னு தலையில போடோ போட்டு கையை கொடுக்குற சலாம் சொல்றது. உங்களே சொல்றது. அப்ப இது எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? யாரு காட்டி தந்தது? ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க, சஹாபாக்கள் செஞ்சத நபிகளை அங்கீகரிச்சாங்க? இல்ல. இது பொம்பளையோட அந்த வீட்டுல நடக்கிற விஷயம் மட்டுமல்ல. நாங்க மையவாடிக்கு போய் ஜனாசா அடைக்கிறதுக்கு போறோம், ஜனாசா அடைக்க எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கு போறோம், குடும்பத்தாக யாசகம் செல்வாங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு வீட்டுல மையத்தில் நடந்தா சும்முள்ளவரோட மௌலவி மாறாங்க, மையத்தில் நடந்தா சும்முள்ளவங்கள முஃப்தி மாறாங்க. அதே மாதிரி ஒரு பொம்பளை சைட்லயும் அப்படிதான், மௌலவி அந்த மையத்தில் நடந்தா அடுத்துட்டு பொம்பளை முஃப்தி, அடுத்த முன்னூத்து பொம்பளை முஃப்தி, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், எங்கட மையத்துக்கு அப்படிதான் இப்படி செய்வோம் எல்லாரும். இந்த ஊட்டாளர்கள் பெரிய தர்ம சங்கடம், யாரு சொல்றது இப்படி கேட்கறது? அதுக்குதான் நாங்க படிக்க சொல்றது, விளங்கினா? இப்ப நாங்க ஆம்பளைகளுக்கு நாங்க ஒரே சொல்றது, மையவாடிக்கு போயிட்டு ஜனாசா அடைக்கிறதுக்கு போறோம், குடும்பத்தாக்கள் எல்லாரும் நீட்டத்து நிப்பாங்க போனில்ல. நான் அன்றைக்கு ஒரு ஜனாசாவுக்கு போன போனில 50 பேருக்கு மேல நீட்டத்துக்கு போனி சலாம் 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 எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு போறோம். இது எங்க காட்டுது? இல்ல. உங்களுக்கு தெரியும் யார சந்திச்சு ஆறுதல் சொல்லணுமோ அவங்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லணும். ஒரு ஜனாசா உதாரணம் வைங்களேன், ஒரு ஜனாசா மௌத், உங்களுக்கு தெரியும் இந்த ஜனாசா மௌத்தானதுனால யாருக்கெல்லாம் கவலை, அவங்கள போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா இந்த பழக்கத்தை நாங்க 2 துவாத்தை மாறமாக்குறோம். நீங்க ஒன்று மையத்தை பார்த்த ஒரு துவா, அடுத்தது மௌத்தானவோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ற அந்த துவா, அஅதமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாஅக வ கஃபர லிமையித். இந்த துவாயும் பாடமா. சரி, அதுக்கு பிறகு இப்ப என்ன? சலாமும் சொல்லிட்டு அடுத்தது ஊட்டு வருவீங்களா? இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. மாறி பிஸ்கட்டும் அந்த ஒரேஞ்ச் கலர் ட்ரிங்க்ஸும் கல்கண்ணும் ஈச்ச பழமும் வரும். வருதா?
நீங்க எங்க சார் ஜனாசா வீட்டுல சாக்லேட் பிஸ்கட் திண்டிக்கிறீங்களா? கேக் திண்டிக்கிறீங்களா? திண்டிக்கிறீங்களா? இல்ல. இப்ப நைபூந்தி திண்டிக்கிறீங்களா? இல்ல. கல்கண்டு எப்படி வந்துச்சு? மையத்தூட்டுக்கு ஏன் கல்கண்டு வந்து? மையத்தூட்டுக்கு வந்து ஏன் ஈச்சப்பழம் வந்து? மையத்தூட்டுக்கு வந்து ஏன் ட்ரிங்க்ஸ் வந்து? இப்ப கொஞ்சம் மாடர்னாகி கொண்டு வரது நெஸ்கஃபே மெஷின் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரியா? மையத்தூட்டுக்கு வேற என்ன வருது? அந்த மஞ்சி கம்பெனி உண்மையிலே பாவம், அவன் எல்லா ப்ராடக்டையும் வச்சு போட்டு மாறி பிஸ்கட்டை வந்து மையத்தூட் பிஸ்கட்டாவே மாத்திட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதை சீப் பிஸ்கட்டா வச்சுக்க, நல்ல டேஸ்டும் தான். நானா என்ன செய்ய, அதை வந்து சீப் குவாலிட்டிக்கு வச்சேன். உங்க யாராவது விசிட்டர் வந்தா நீங்க மாறி பிஸ்கட் வைப்பீங்களா? சும்மா கேட்கிறேன், ஏன் வைக்கிறல்ல? உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு ரியாபத், ஒரு வெளி ஊர்ல இன்னொருத்தர் வந்தீங்கிறாங்க, நீங்க எப்ப சரி மாறி பிஸ்கட் வச்சுக்கிறீங்களா? மாறி பிஸ்கட் மீச்சப்பழமும் கல்கடும் குடிப்பீங்களா வந்தா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அதே மன்சீட சாக்லேட் பிஸ்கட் கொடுப்பீங்க, வேற ஏதாவது பிஸ்கட் கொடுப்பீங்க. ஆனா மாறி பிஸ்கட்டே நான் சும்மா கேட்கிறேன், வைக்கிறீங்க விலை குறைச்சல் சுட்டிமா? இல்ல, அதுவும் விலை தானே. அதை விட விலை குறைஞ்ச பிஸ்கட் இப்ப வந்தீங்க. ஏன் எங்கட சமூகம் வந்து பிஸ்கட்டுகளுக்கு இடையில வெரைட்டிஸ காட்டி இது வந்து இவங்களுக்கு கொடுக்கறது, இது வந்து இவங்களுக்கு கொடுக்கறது பிரிச்சு முடிஞ்சு விளங்கினா? இப்படிதான் சமூகம். நல்லா விளைக்கோங்க. மையத்தூட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஈச்சப்பழம் தாரது, கல்கண்டு தாரு, மாறி பிஸ்கட் தாரது, ஒரேஞ்ச் கலர் ட்ரிங்க்ஸ் சொல்லுறாரு, அல்லது ஏதோ ஒன்று குடிக்கிறது வைங்களேன், இது தின்றதுல சட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நல்லா விளைக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸ் நல்லா விளங்கு. ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா யுத்தத்துல மௌத்தாவறாங்க. மௌத்தான செய்தி ரசூலுல்லாஹ் கேள்விப்படுது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இஸ்னஉ லிஆலி ஜஅஃபரின் தஆமா. ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாவிட்டாங்க, அவங்களோட குடும்பத்தாக்கறனா மையத்தோட கவலையில நிக்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்களே, நீங்க போயிட்டு என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? ஜாஃபருடைய குடும்பத்தார்கள் மையத்துல கவலையில நிக்கிறாங்க, நீங்க சாப்பாடுகளை ஆக்கி எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு போயிட்டு கொடுங்கன்றாங்க. இஸ்னஉ லிஆலி ஜஅஃபரின் தஆமா. சாப்பாடு நீங்க செய்யுங்க, செஞ்சு சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு போயிட்டு மையத்தோடு கொடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஏன் அவங்க உதாரணமா ஒரு வீட்டுல வெள்ளை 8 மணிக்கு ஒரு மையத்துல நடந்துச்சு, வெள்ளன காலை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தின்றதுல அடியில நிப்பாங்க. வீட்டுல மையத்தை வச்சு தின்னுவாங்களா? அவங்க தின்ன மாட்டாங்க, அவங்க கவலையில தடமாறுவாங்க. சரி, வெள்ளன தின்னல, பவலைக்கு மையத்து வீட்டுல அவங்க ஆக்குவாங்க, நல்ல தாளிச்சு போட்டு கொட்டி அவங்க வெரைட்டிஸ் ஆக்குவாங்க வீட்டுல. இல்ல, ஆக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு டைமே மறக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, அவர்களை பராக்காக்குற அப்படின்னா அந்த தின்னோடும் இடத்திலும் திசை திருப்புது மையத்து. ஜனாசா என்பது சாப்பிடணும் குடிக்கணும் என்று திசை திருப்புது. ஆனாலும் அவங்க பாவம், அவங்க கவலையில நிப்பாங்க, நீங்க சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. சரி, மையத்தை ஒரு 5:30 மணிக்கு அடக்கிட்டு வந்துட்டு ராவு 8:30 மணி 9 மணி ஆகும். ராவைக்கு என்ன செய்யறது? அப்போ அவங்களுக்கு தின்ற ஐடியா இருக்காது, கவலையில அவ்வளவு அழுது கொண்டிருப்பாங்க, கவலையில ஒரு மூளைக்காக கொண்டு கொண்டிருப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அடுத்து விட்டாக்கள் அல்லது கொஞ்சம் தூரத்திலிக்கிறாங்க கூட்டிட்டு பாருங்க, சரியாப்பா இது அல்ல சோதனை. சரி, இப்ப நீங்க தின்னுங்களே, வெள்ளையும் சாப்பிடல, பவனும் சாப்பிடல, இப்ப ராவைக்காக சாப்பிடுங்க, நாங்க தான் தின்ன கொடுக்கணும். நாங்க போய் தங்க ஜாதியா வெரைட்டியா தின்ட்டு வரல. நான் ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறேன், வீட்டுல அங்க ஜனாசால நிக்கிறேன், மையத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வார ஒரு 5-6 பேர் ஒன்றுக்கு சேர்ந்து கொண்டு டேபிள் லிஸ்ட் போடுறாங்க, ராவை கஞ்சி காய்க்கிறது. அரிசன்றாம், விறகன்றாம், பெரிய சட்டி கொண்டாங்க, கோக்கிக்கு இவ்வளவு கொடுக்க, இத்தனை கோழி கொண்டாடு. என்னடா இது மைய தூக்காங்க, அவங்க கவலை அடிக்கிறது, இந்த மையவாடி இந்த ஆட்கள் வந்து சேரவும் இல்லை. யாருக்கு கஞ்சி காய்க்கிறது? இல்ல, ராவைக்கு எல்லாரும் குடிக்கிறது. ராவைக்கு நாங்க எல்லாரும் திக்ரு செய்யறது, இத்தனாயிரம் செலவாக்கு சொல்றது, இத்தனாயிரம் திக்ரு செய்யறது. அப்ப இதெல்லாம் எங்க வந்தது? இதை நாங்க வானமண்டா பாத்தீங்களா? திக்ரு செய்ய வானம் பண்றாங்க, செலவாக்கு சொல்ல வானம் பண்றாங்க, கஞ்சி குடிக்க வானம்ன்றாங்க. அப்ப நீங்க நோம்புக்கு கஞ்சி கொடுக்கறது இல்லமா? எப்படி கேள்வி? மையத்தூட்ல கஞ்சி கொடுக்க வரணும்னா நீங்க உங்களோட பள்ளியில நீங்க நோம்பு கஞ்சி கொடுக்குறீங்க, அதுக்கு ஆதாரம் காட்டணுமா? அப்ப எதை கொண்டு வந்து எதோட முடிச்சு போடணும்னு எங்களுக்கு தெரியும். நல்லா விலையும் கொள்ளணும். ரமதான்ல கஞ்சி கொடுக்கறது வந்து நோம்பாளிகளுக்கு வந்து ஒரு இஃப்தாருக்கு ஒரு ஹெல்ப் ஆகத்தான், கொடுக்காம பாவம் இல்லை. அதை நாங்க யார் சார் சொன்ன? ரமதான்ல கஞ்சி கொடுக்கறது சபையா இத்தனை மணிக்கு 5 மணிக்கு திறந்து இத்தனை மணிக்கு இந்த கஞ்சி கொடுக்கறது சுண்ணத்துன்னு சொல்லுமா? இல்லையே, நோம்பு திறக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம், நன்மை கிடைக்குது. அதே கஞ்சி சும்மா காய்ச்சி கொடுங்க. நீங்க அதே கஞ்சி பொருளாளி நீங்க நினைக்கிறீங்க பாவம், இப்ப நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, இன்னைக்கு நாங்க அந்த கஞ்சி ஒன்று கொடுப்போம், குடிங்க, பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க எது பிரச்சனைன்னு சொல்றோம்டா, மையத்து வீட்டுல ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிறது, மையத்தை அடக்கிட்டு வந்த போற எல்லாம் வீட்டுக்கு வாங்க என்னத்துக்கு வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு போங்க, திண்டு போங்க. என்னடா மையத்து வீட்டு அப்படியே வச்சுக்குது. இன்னொரு ஜனாசாக்கு போனா அந்த நல்லா கேட்டுக்கோ, நான் சொல்றது படிப்பினுக்காக சொல்றேன். ஒருத்தர் மவுத்து, ஒருத்தர் வாப்ப மவுத்து, நானும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன். இப்ப அதுல ஒரு மகன் கோல் பண்ணி கொண்டு என்ன செய்யறாரு? அடக்கிற வேலைக்குரிய ஏற்பாடு செய்யறாரு. கபரு தோண்டணும், கஃன் வாங்கணும், அதுக்குரிய வேலை நடக்குது.
அடுத்த மகன் டக்குன்னு கால் பண்றாரு, எங்க வாப்ப மௌத்திட்டேக்கு இத்தனை மணிக்கு அடக்குற, 4 மணிக்கு அடக்குற, ஒரு 2:30 மணி ஆகப்போல நெஸ்காஃபே மெஷின் கொண்டு போட்டுருக்கோம். அடே வாப்ப மௌத்து மகன் கால் பண்ணுது, உண்மையா நடந்த செய்தி இது. ஏன்னா மகன் உள்ளத்துல வருது தெரியுமா, மையத்தூட்டுக்கு வாரவங்களை குடிச்சு கொடுக்கணும். அது எங்கட வேலை அல்ல, அது எங்கட வேலை. அது யார் சரி பார்ப்பாங்க. உதாரணங்களே, இப்ப மையத்தூட்டுக்கு வேறு வழியில மையத்தூடு காலில இருந்து, கொழும்புல இருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து, கெண்டில இருந்து ஆக்கள் மையத்துக்கு வந்து இப்ப நல்லா அவங்களும் டயர், அவங்க பசியில் ஈக்கிறாங்க, அவங்க தாகத்தில் ஈக்கிறாங்க. அப்ப யாரோ எங்கட தூரத்து சொந்தமான ஆக்களோ அல்லது அடுத்து விட்டு ஆக்களோ, பாவம் அப்ப இவங்க ரிலேஷன் எல்லாம் தூரத்துக்கு வந்திக்கிறாங்க, ஏசர் குடிச்சோதில அவங்க வீட்டுல அந்த ஏசர் ஊத்திட்டு வந்து, அல்லது எங்கட குஷினிக்கு சரி வைத்து ஊத்தி அவங்களே ஊத்தி வந்தவங்களுக்கு ஒரு கோஃபியை கொடுக்கறதோ, அந்த டைமுக்கு எதை கொடுத்தாங்க அதை கொடுக்கறது பிரச்சனை இல்லை. சடங்கு சம்பிரதாயமாக கொடுக்க வேணும்னு தான் சொல்லுவோம். இப்ப அசல் டைம் வேறு ஒரு பழக்கம் கோஃபி குடிக்கிறது, வளமையா கோஃபி குடிப்பாங்க, அசலுக்கு எல்லாரும் கோஃபி குடிப்பாங்க. சரி, இப்ப எல்லாரும் கோஃபி டைம் எல்லாம் மசக்கத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் முன்னுக்கு ஆகுறாரு, அடுத்த வீட்டுல கோஃபி வர மாதிரி விலங்கல்ல, யாருமே ஒண்ணு மூச்சு கொடுக்குற மாதிரி விலங்கல்ல, ஆனா இவங்களுக்கு குடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ ஒருத்தர் முன்னுக்காகி, சரி நான் இன்றைக்கு இத்தனை பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிற கோஃபி ஊத்தி கொடுக்குறது. அப்ப அதுல வந்தவனும் குடிப்பான், ஈக்கிறவனும் குடிப்பான், அது வேற விஷயம். எது கூடாதென்றால் மையத்தூடண்டாலே இதை கொடுக்கணும்னு பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாரும் வந்து வந்தவங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சு கூட கட்டாயம் தின்னுங்க குடிங்கன்னு சொல்றோம். அந்த சடங்கு சம்பிரதாயத்தை இல்லாமலாக்குறீங்க. எங்க கல்கண்டே தின்றீங்க, ஏன் அதை கொடுக்குறீங்க? அப்ப நாங்க சரியாக திங்க் பண்ணி யோசிக்கணும், ஏன் நாங்க இதை கூடும் என்றோம், ஏன் நாங்க இதை கூடாதுன்றோம். இப்ப சில கேள்வி, அவங்க கூட சர்வத்து குடிக்கலாம், கல்கண்டு நேரம் கோர்ஸ் குடிக்கலுமோ? இப்ப விளங்குற உங்களுக்கு இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்ல பாயிண்டா விளங்குறேங்க. நான் தான் உங்களுக்கு டைம் எடுத்து திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துறேன். அந்த டைமுக்கு தேவையான ஒத்தரமைகளை கொண்டு தரல, நாங்க ஊற்றி குடிக்கிற வேற விஷயம். ஏன்னா சிலாக்கள் ஒரு நம்பிக்கை உண்டு. அண்டை ஒருத்தர் கேட்டாரு, மையத்தூட்டுல 3 நாளைக்கு அடுப்பு பத்தச்சப்படாதாங்க. மையத்தூட்டுல யாருக்கா அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மையத்தூட்டுல 3 நாளைக்கு அடுப்பு பத்த வைக்கப்படாத எங்கேயாவது இருக்குதா? இல்ல. அது அந்த 3 நாளைக்கு சாப்பாடுகளை குறைத்து குடும்ப ஓட்டத்துக்கு தான் மாத்தி வச்சு மையத்தூட்டுல அடுப்பு பத்த, அப்படி இல்லை. மையத்தூட்டு அடுப்பு பத்தச்சலாம். இப்ப அடுத்த அன்னைக்கு சாப்பாடு ஒருத்தர் ஆக்கி தரலன்னு வைங்க, நாங்க பசி இருக்கிறதா? யாரும் ஒருத்தர் வீட்டுல ஜனாசா நடந்துச்சு, நாங்க பயான்ல என்ன சொல்றோம்? ஜனாசா வீட்டுக்கு சாப்பாடுகளை குறைத்து கொடுங்கப்பான்றோம். நாங்க எப்பயுமே எல்லா ஜனாசா வீட்டுக்கும் குடும்போடு பண்ற மாசாலான்னு எல்லாரும் கோல் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு வெள்ள சாப்பாடு தான், ராவு சாப்பாடு, பால் சாப்பாடு எல்லாமே மாசாலா எங்க ஊர்ல பாராட்டணும், எல்லாரும் குறைத்து கொடுத்துருவாங்க. சரி, ஒரு டைமுக்கு ஒருத்தரும் கூட தரல. இப்ப பிள்ளைகள் பசி இல்ல, எங்களுக்கு பசி வருதுன்னு. இப்ப நாங்க அடுப்பு ஒன்று பண்ணி சோறாக்கி கறியாக்கின பிள்ளையா இல்ல. நல்ல விளைங்க நோக்கத்தை வித்தியாசப்படுத்தி விளைங்க. எங்களுக்கு தேவை இருக்குது, நாங்க ஆக்கிறோம், எங்களுக்கு தேவை குடிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இது சடங்கு சம்பிரதம் ஆக்க கூடாது. பின்னகி மௌத்தானா அந்தன் ராவைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அந்த கஞ்சலம் காட்சி கொண்டு இதழுவாங்க. 3ஆம் கத்தம் ஒரு கத்தம் கொடுப்பாங்க 3வது நாளைக்கு, அதுக்கு போற 7ஆம் கத்தம் கொடுப்பாங்க, அதுக்கு போற 40, அதுக்கு போற வருஷம், இப்படி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, சவுத் ஏசியன்ல இருக்கக்கூடிய அதிகமானவங்க பின்பற்றக்கூடிய மதுஹப் ஷாஃபி மதுஹப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷாஃபி மதுஹப் பின்பற்றுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட அல் உம்மு என்ற கிதாபுல சொல்றாங்க, இன்னி அக்ரஹுல் மஅத்தம், இந்த மையத்தூட்ல கொடுக்கிற இந்த துக்க சாப்பாட்டை நான் வெறுக்கிறேன். மதுஹப்ல மக்ரூஹ்னுவாங்க, நான் அதை வெறுக்கிறேன். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு யுஜத்திதுல் ஹுஸ்ன வ யுகல்லிஃபுல் முனா, அந்த மையத்தூட்ல கொடுக்கிற சாப்பாடு என்பது கவலையை மீண்டும் புதுப்பிக்கிறது, தேவையில்லாத செலவை ஏற்படுத்துகிறது என்று யாரு சொல்றாங்க? இது இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹோட வார்த்தை. அப்ப ஷாஃபி மதுஹப்பை பின்பற்றோம்னு சொல்றவங்களுக்கு கூட என்ன செய்யறாது, கத்தம் கொடுக்கறதுக்குள்ள ஆதாரம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை, மதுஹப்ல கூட என்ன இல்லை, ஆதாரம் கிடையாது என்பதை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். விளங்கினா? நாங்க ஜனாசா வீட்டுக்கு ஆக்கி கொண்டு கொடுக்கறதுக்கு ஆதாரம் இருக்குது, நாங்க போய் ஃபங்க்ஷன் தின்னுட்டு வர்றதுக்கு என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. எனவே நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும், மையத்தூட்டுனா என்ன, அது கல்யாணம் இல்லை, அது மையத்தூடு. அப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும்? ரைட், ஓகே, நாங்க அவங்களுக்குரிய ஹெல்ப் பண்ணணும். இப்ப அடுத்தது பார்க்கணும், மையத்தூருக்கு என்னத்த தேவை. அவங்க கஷ்டவாளிகளை வைப்பாங்க, ஹஸ்பண்ட் மௌத்தாவே இருக்கும், அவர் அண்டை சம்பாதிச்சு கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்களோட தேவைகளை சில நெருக்கமானவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறது, டோய்ஸை வாங்கி கொடுக்குறது, பிள்ளைகள் அந்த திசையை திருப்புறது, டோய்ஸை வாங்கி கொடுக்குறது, ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறது, அந்த பிள்ளைகளை கொஞ்சம் எங்கேயாவது சுத்த கூட்டிட்டு போறது, அந்த கவலையை பிள்ளைகளோட உள்ளத்திலிருந்து எடுக்கிறதுக்குரிய வழியை நாங்க பார்ப்போம். இது பிள்ளையோட முன்னுக்கு போய்த்து கொண்டு அவங்களோட வாப்ப மூத்தனா உங்களோட வாப்பிக்கு போல அப்படி அந்த மௌத்தான புதுசிக்கு அப்படி சொன்னா அந்த பிள்ளைகளை திரும்ப திரும்ப என்ன வரும், அந்த யோசனை வரும். அப்ப நாங்க அதை மறக்கடிக்கிறதுக்குரிய வழியை பார்க்கணும். இதுவும் ஒரு வகையான ஆறுதல் தான், இதுவும் ஒரு வகையான ஆறுதல் தான். அப்ப இந்த விஷயத்துல கவனமாயிருக்கும். அடுத்தது மையத்தூட்ட நடக்கிறது. இப்ப எல்லா ரிலேஷனும் ஒன்று சேருவாங்க. இப்ப மௌத்தான இப்ப வந்து அப்படித்தானே, முந்தி வந்து எடைக்கட ஃபெமிலி எல்லாம் ஒன்று சேருவாங்க. இப்ப புதிய ஃபேஷன் கெட் டுகெதர், கெதரிங் கொண்டு வைப்பாங்க. எல்லா ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலி குரூப் பண்ணிக்கும், வாட்ஸ்அப் குரூப் பண்ணிக்கும், சாப்பாடு செய்வாங்க, ஹோலை புக் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு கெதரிங் நடக்கும். அது ஒரு புதிய சிஸ்டம்.
அடுத்தது மையத்தூடு வந்தாலும் எல்லாம் ஒன்றுக்காக. மையத்தூடு என்பது கவலைக்காக ஒன்று சேர ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக ஒன்று சேர ஒரு இடம் தான். மத்தபடி இப்ப அங்க மௌத்தான நெருக்கமான ஃபேமிலியாக கவலை அளிப்பாங்க. கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்க அவங்கள உட்கார்ந்து கொண்டு அந்த நாலண்டைக்கு இந்த கல்யாணம் ஒன்றிக்கனா கட்டாயம் போகணும், சாப்பாடு மிஸ் பண்ணிடப்படாத அவங்க ஃபன்னான சப்ஜெக்ட் பேச முடிப்பாங்க. உங்களையும் பேசுறது நான். அப்ப அந்த இடத்துக்கேற்ற பேச்சு நாங்க பேசணும். அதுல சிலாக்க அந்த நோயாளியை பார்க்க போனோம். இப்ப கேன்சர் நோயாளின்னு பார்க்க போனோம் வைக்கிறேன். பார்க்க போன என்ன செய்யணும்? ரைட், துவா ஓதிட்டு. சரி, நோயாளியை பார்க்க போன ஒரு துவா என்ன துவா? நோயாளியை பார்க்க போன என்ன எடுத்துட்டு போவீங்க? அந்த நான் மையத்தூட்டுக்கு மாறி பிஸ்கட் சென்ன மாய் நோயாளியை பார்க்க போன என்ன எடுத்துட்டு போறேன்? உங்களோட அனுபவங்களுக்குமே சொல்லுங்க பாப்போம். நெஸ்டமோல்ட்டும் லெமன் பஃப் இல்லாட்டி கிரீம் கிரேக்கர் பிஸ்கட் இல்லாட்டி வீவா. இதை தாண்டி இப்ப கொஞ்சம் சில ஆட்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. வேற சில எடுத்துட்டு போறீங்களா? சுண்ணத்தூட்டுக்கு முட்டையும் அதில் கொண்டு போறோம். அப்படி ஒவ்வொரு இது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த ரைட். அப்ப நோயாளி போனீங்கன்னா அவங்களை பத்தி லாபாசத்தை அமூரும். இன்ஷா அல்லாஹ் பரவாயில்லப்பா, அல்லாஹ் நாடினா உங்களுக்கு சுகத்தை தரும். இன்ஷா அல்லாஹ் சுகம் கிடைக்கும். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ். இன்னொரு துவா, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பாஸ். என்ன மனிதர்களுடைய ரப்பே, அத்ஹிபில் பாஸ், இந்த நோயை இல்லாம இஷ்ஃபி அன்த ஷாஃபி, நீ தான் நோய் நிவாரணத்தை தாரம். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, நீ இந்த நோய்க்கு நிவாரணத்தை கொடுக்கலாட்டி வேற யாரும் இல்லை. பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக் மின் குல்லி மா யுதி. இத்தனை துஆ இருக்குது நோயாளிகிட்ட. இது நோயாளிகிட்ட போய் உங்களுக்கு கேன்சர் பேச அப்படியா, உங்களுக்கு மருந்து எடுத்துட்டீங்களா, தெரப்பி எல்லாம் செஞ்சுட்டீங்களா, மார்க்கமே போனி வந்து அப்படியா, ரைட் ஓகே. எங்கட அடுத்த வீட்டுல நேத்து ஒரு மையத்தப்பா கேன்சர்ல மௌத் ஆயிட்டாச்சு, அவன் கேன்சர்ல மௌத், இவன் கேன்சர்ல மௌத். நோயாளிட முன்னு போயிட்டு கூட அந்த மையத்தை இந்த மையத்தை மாதிரி பேசிட்டு வர அவன் நினைப்ப உள்ள தர, நீ என்னை பார்க்க வராம தானே மிச்சம் நல்லா. சில குடும்பத்தாக்க சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒருத்தர் பார்க்க வந்து எங்கட வீட்டுல உள்ள பேஷண்ட் அவங்க எப்ப நான் அவரை எடுத்து வெளியே போட நினைச்சு கொடுங்க. நோயாளி கிட்ட போயிட்டு என்னத்த பேசணும்னு பெஸ்ட் தெரியும், நான் அதை படிக்கணும் பெஸ்ட் தெரியுமா உங்களுக்கு. அதே மாதிரி நோயாளிக்கு சாமான் கொண்டு போக நான் எப்பயுமே சொல்லுறது தெரியுமா, நீங்க கொண்டு போறதுல ஒரு பிரயோசனம் இருக்கும். சிறிய ஒன்று விஷயமா இருந்தா அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு. இப்ப நீங்க நினைக்கப்படா தேவைன்னா பெரிய ஒரு தேவைன்னு வரக்கூட நாங்க எங்களால் எப்படி செய்யல மாட்டோம். உங்கள்கிட்ட ஏங்கியத்து நீங்க கொடுத்து கொடுங்க. இது எல்லாரும் நோயாளிக்கு சில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினா அவனோட கபடு நெஸ்டம் போட்டு வந்து ஒரு 10 பாக்ஸ் மட்டும், அதுவும் பாவம் கிரீம் கேக்கர் பிஸ்கட், அதை நோயாளி பாக்குறது. நீங்க பாருங்க ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னிக்கிற எல்லா கடையிலும் என்ன விற்க வச்சுக்குது, கிரீம் கிரேக்கர் பிஸ்கட்டும் லெமன் பஃப் பிஸ்கட்டும் இந்த பிளாஸ்டிக் கோப்பையும் பிளாஸ்டிக் கப்பும் இந்த என்ன இந்த நெஸ்டமோல்ட்டும் பீவாம நிக்க வச்சு அவன் எத்தனை குடிக்கிறதுக்கு. அது அப்படி இல்ல, கேளுங்க அவனுக்கு என்ன மருந்து வேங்க சல்லி இல்லாம இருக்கும். அவனுக்கு ஒரு பல ஃப்ரூட்ஸ் ஒண்ணு தின்றதுக்கு டாக்டர் சொல்லிக்குமான வாங்குறதுக்கு ஒரு எப்பல்ட வேலை ஒரு 400 ரூபா ஒரு எப்பல போய் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு எப்பல வாங்கி கொடுக்க வேண்டி வரும், அது ஒரு ஃப்ரூட்ஸ் ஒண்ணு கொடுக்க வேண்டிய ஒரு பப்புளுக்கா கொடுக்க வேண்டி வரும். இது ஒன்னும் யோசிக்கிறது இல்ல. நோயாளி பார்க்க போறேன், ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னா அந்த நோயாளி பார்க்க போட்டு அவருக்கு தெரியும் எந்த வாங்கணும், அவரும் மாசாலி தான் கொண்டு கொடுப்பாரு சிலர். ஆனா இந்த ட்ரெண்டுகளை மாத்துங்க, கொஞ்சம் இதை மாத்துங்க. மாத்தி முதலாவது நீங்க ஒன்றும் கிஃப்ட் ஒன்றும் கொண்டு போகலாட்டியும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட போய் துவா ஓதிச்சுவாங்க. நோயாளிக்கு ஒரு துவா. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒன்றுக்குது. நீங்க மையத்தை பார்த்த ஒரு துவா பாடமாக்கணும், குடும்பத்தார்களுக்கு ஆறுதல் சொல்ற துவா பாடமாக்கணும், நோயாளிகளை போய் சந்திச்ச ஒரு துவா பாடமாக்கணும். இதுகளை நீங்க விளைவிக்கணும். சரிமா, மையத்தூட்ல அவங்களோட முன்னுக்கு நீங்க அவங்களோட சேர்ந்து அந்த கவலையில பங்கெடுக்கும். ஹதீஸ்ல வருது, ஒரு முக்மீன் அடுத்த முக்மீனுக்கு வந்து எந்த அளவுக்கு நாங்க எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், சந்தோஷத்திலையும் பங்கெடுக்கிறோம், கவலையிலையும் பங்கெடுப்போம். இப்ப எங்கட உதாரணம் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மௌத்து, நாங்க ஏற்கனவே ஒரு ட்ரிப் ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருப்போம், நைட்டுக்கு போறதுக்கு காலையில மௌத்து. அப்ப நாங்க அடுத்த வீடு 2 வீடும் சேர்ந்து கொண்டு வீட்டெல்லாம் மூடிக்கொண்டு ட்ரிப் போறது நல்லமா, அது மார்க்கத்தை தடையல்ல. நாங்க அந்த இடத்துல சிச்சுவேஷனை முடிவெடுப்போம். இவங்க வீட்டுல மையத்தை வச்சு கொண்டு கவலை வைக்கிறாங்க, நாங்க ஒரு நாள் டிலே பண்ணி போவேன். சில பயணங்கள் இது மாத்த இயலாது. அதான் சொல்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம், விளங்கினா. அப்ப மையத்தூட்டுக்கு போனா பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு விளங்குவோம். சிலாக்கள் செய்ய வழி இல்ல, உங்களுக்கு தெரியுமா. இப்ப சலாம் கொடுக்க கூட இவங்களுக்கு தெரியும் இது பிளேண்டு, 2 கையையும் கொடுத்து அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் அலைஹி இப்படி மோந்து போடுறது பிளேன்னு தெரியும். ஆனா செய்ய வழி இல்ல. பொம்பளை எல்லாரும் அதே மாதிரி கொடுத்து நான் மட்டும் ஒரு கையை கொடுக்கவா, நான் மட்டும் சும்மா கொடுத்தேனே வேற போய் பாப்பாங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இல்ல, மார்க்கத்தை படிச்சீங்கன்னா அதுல சரியாக நீங்க ஸ்டடியாக உறுதியாக நில்லுங்க, ஸ்டடியா நில்லுங்க. எது சரியா ஹக்கின் பக்கம் நாங்க சரியா நிக்கணும். நாங்க அடுத்த ஆக்களுக்கு பயந்தும் சமூகத்தில் எங்களை எல்லாரும் மதிக்கணும்ன்றதுக்காக நாங்க மார்க்கம் படிக்கிறது இல்லையே. நாங்க அல்லாஹ்க்கு மட்டும் பயப்படுறோம், அல்லாஹ்க்கு மட்டும் நாங்க பயப்படுறோம். ரசூலுல்லாஹ்வோட அன்பு, இப்ப நபியை நாங்க நேசிக்கிறோமா இல்லையா, நல்லா விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க எந்த அளவுக்கு நேசிக்கணும். எங்கட உயிர் இப்ப ஃபெஸ்ட்டுக்கு நாங்க எங்கட உயிரை நேசிச்சுட்டு அதுக்கு போறவா ரசூலை நேசிக்கணும் இல்ல. எப்படி நேசிக்கணும், எங்கட உயிரை விட எங்கட உயிரை விட மேலாக நாங்க நேசிக்கணும் யார,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட உஷிருக்கு அடுத்ததாக நான் ஒத்தர விரும்புறேன்னா அது நீங்க தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட ஈமான் இன்னும் முழுமையாக இல்லைன்றாங்க. அதுக்கு மேல சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், என் உஷிரை விட உங்களை தான் நேசிக்கிறேன். அல் ஆன யா உமர், இப்பதான் உங்களோட ஈமான் முழுமை அடைஞ்சிக்கிறேன்னு சொன்னாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க எங்கட பிள்ளைகளை விட, எங்கட தாய் தந்தையர்களை விட, எங்கட சொத்து செல்வங்கள், எங்கட உயிரை விடவும் நாங்க நேசிக்கணும். யாரு? எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உயிரை விடவும் அவங்களை நேசிக்கணும் என்றதுனால மார்க்கம் காட்டி தராத முறைக்கு போயிடுமா? போகலாம். இஸ்லாம் எப்படி காட்டி தந்திருக்குது? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா தத்ரூனி கமா அதரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம். எனவே நீங்க நேசிக்கணும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டம் அவர் அளவு கடந்து நேசிச்சு கடைசிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட புள்ளைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒன்றுல அளவு கடக்கக்குள்ளே அது லிமிட்டை தாண்ட ஆரம்பிக்கும். எனவே ரசூலுல்லாஹ் எப்படி எங்களுக்கு வழிகாட்டினாங்களோ அந்த வழிமுறை பிரகாரம் தான் எங்கட எல்லா இபாதத்துக்கள், எங்கட அமல்கள், எங்கட வாழ்க்கை எல்லாத்தையும் நாங்க அமைச்சுக்கணும். சரி, அப்ப நாங்க விலையும் கொள்ளணும். ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனா எப்படி நடந்து கொள்ளணும், அந்த இடத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, அந்த இடத்துல நாங்க எப்படி சமயோசிதமாக நடந்து கொள்ளணும் என்றத ஒரு சுருக்கமாக சொல்லிக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா இந்த தலைப்போடு கேட்கலாம். டைம் இருக்குது. ஜனாசா வீட்டுக்கு போனா நாங்க அப்படி செய்யறோம், இங்க இப்படி செய்யறாங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தா உங்களுக்கு கேட்க. அந்த சிலாக்க சொல்லுவாங்க, ஜனாசா வீட்டுக்கு அந்த வெட்டுக்கிளி வந்தால் அதை என்ன செய்யக்கூடாது. வெட்டுக்கிளி என்றால் எங்கட பாஷையில் என்ன? பட்டுக்கிளி. என்ன 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 பேரு? பட்டுக்கிளி. ரைட். பட்டுக்கிளி வந்தால் அதை அடிக்க கூடாது, விரட்டக்கூடாது. 40 நாளைக்கு அப்படி சப்ஜெக்ட் சொல்றதானே? ஏன்? மௌத்தானவர் சில நேரம் அத வெட்டுக்கிளியாக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி. அது சரியா? இல்ல. அப்ப இந்த மாதிரி நம்புறாக்கள் இருக்கிறான். சரி, காலியில் ஒரு பழக்கம் முடிக்குது. மௌத்தான அடுத்த நாள், மௌத்தாவி அடுத்த நாளைக்கு நினைக்கிறேன், கபரடிக்கு போயிட்டு யாசின் ஓதிட்டு வருவாங்க. வந்தா வீட்டுல பெரிய சாப்பாடு வெள்ள டைமுக்கு தான் சாப்பாடு. எப்படி? அந்த மௌத்தானவர் எதெல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்களோ, உஷிரோடிக்க கூட எதெல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்களோ எல்லா ஐட்டத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. தின்றவருக்கு வாசிதான். நல்ல ஒரு பெரிய ஒரு புஃபே மாதிரி இருக்கும். அதுல ஆப்ப, தோசை, இட்லி, அங்கல பான், அங்கல பராட்டா, ஆத்தா, இதை எல்லா சாயம் இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த மௌத்தானவர் விரும்பி தின்ற சாப்பாடு. அப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. விளங்க நான் சொல்றது. அந்த அடுத்தது இன்னொரு கேள்வி எனக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். அதெல்லாம் சேர்த்தான் உங்களுக்கு தொப்பிக்கே போட்டது. இந்த ஊடு கழுவுறதுக்கு தானே மயத்தூட்டுல ஜனாசா கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊட்ட கழுவுவாங்க. அது பிரச்சனை அல்ல. ஏன் பிரச்சனை என்றால் நான் சொன்ன ஒரு குளிப்பாற்றத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து அந்த சில நேரம் நோயில இருந்திருப்பார், அந்த விஷபீஜைகள் இருக்கும். அதனால நாங்க ஊட்டு கழுவுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா சிலாக்கள் நினைச்சிடக்கூடாது, எங்கட ஊட்டோடு இருந்தவர் நான் ஊட்ட கழுவி அப்படி சரலதானே அப்படின்னு சொல்லி. அது வந்து கழுவுற காரணங்கள் வேறு. அந்த ஊட்ட கழுவுறதுல பிரச்சனையா இல்லை. வேற ஜனாசா அது வந்து குளிப்பாட்டி நாக்கள் குளிச்சு போடுறது நல்லது. இல்ல இல்ல. வேற அடுத்த கேள்வி, அந்த ஜனாசா வீட்டில் கல்கண்டு பிஸ்கட் இருந்தால் சாப்பிட முடியுமா அப்படின்னு பாருங்க. எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்தாச்சு. இப்ப போனுக்கு தான் மெசேஜ் வருது. கேட்கச்சுன்னா போனுக்கு மெசேஜ் போடுறேன். சரியா? அதாவது சாப்பிட முடியுமான்னு கேட்டால் இப்படித்தான். இப்ப உங்களுக்கு தந்துட்டு நாங்க எவாய்ட் பண்ணணும். ஏன் எவாய்ட் பண்ணணும் என்றால் நாங்களே சொல்றோம் இந்த கல்ச்சர் வானாண்டு. அந்த கல்ச்சர் இல்ல, அந்த கலாச்சாரத்தை இல்லாமத்தானே நாங்க சொல்றோம் மயத்து விட்டு நீங்க சாப்பிட வேணாம். எங்களுக்கு எவ்வளவு பேர் தராங்க? இல்ல, ஓகே வெளியே போய் சாப்பிட்டு போடுறோம் அப்படின்னு. அதே நேரத்துல நாங்க போன டைம்ல யாரோ ஒருத்தர் ஒரு கோஃபியை தராங்க. நாங்க இந்த கல்ச்சருக்கு மாற்றமான ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி இல்ல வந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம்ப்பா, நீங்க தூரத்துல வந்துக்கிறீங்க, குடிச்சிட்டு போங்க, டிராவல் பண்ணணும், வாகனத்துல போகணும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிவெடுக்கிறோம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பகல் சாப்பாடுல
யாரோ ஒருத்தர் சாப்பாடை கொண்டு நீங்க பாவத்தினால் நீங்க தின்னுட்டு போங்கன்னா தின்னுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. அது அந்த ஜனாசா விட்டு சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக வேண்டி செய்யப்பட்டதாக இருந்தால் கூடாது. விளங்குதா? வேற வேற சரிகிற கேள்வி? அப்போ எல்லாம் கிளியர் அப்படியா? ஜனாசா வீடு சம்பந்தமா உங்களுக்கு ஃபுல் கிளியர். இருக்கிற பிரச்சனை அந்த துவாக்களை பாடமாக்குறதா இருக்கிற பிரச்சனை. ஆனால் பாடமாக்குற பெரிய வேலையில பாடமாக்க அதான் சொல்றேன் உங்களுக்கு. சிம்பிளா பாடமாக்குவோம் துவாக்கள். 3 துவாய்க்கு நான் அந்த லேடிஸ் குரூப்ல டைப் பண்ணி போட்டு விடுறேன். நீங்க அதை கட்டாயம் பாடமாக்கு. அடுத்த கிளாஸ் வரக்குள்ள எல்லாரும் பாடம், சின்ன விஷயம் துவா பாடமாக்குறது. வேற வேற இப்ப நான் சொல்லாத சில விஷயங்கள் சில ஜனாசாவுக்குள்ள நடக்குதா? இப்ப நீங்க சொன்னா அடுத்தவங்களுக்கு தெரியும், இப்படி வந்தா என்ன செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. அது கட்டாயம் தவிர்த்து கொள்ளப்படுறது. இப்ப வெளிநாட்டுல ஒத்தரிக்கிறாரு, அவருக்கு ஜனாசா பார்க்கணும்னு அந்த வீடியோ கால் பண்ணி காட்டுறது வேற விஷயம். விளங்கினா? இது உங்களுக்கு தெரியுமா, இது இன்னொன்று சொல்றேன், இது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அல்லாஹு ஆலம். நான் ஒரு ஜனாசா விட்டு போனேன் ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல பேரை சொல்லாம சொல்றேன். இப்ப நாங்கெல்லாம் போயிட்டு நின்று கொண்டிருக்கிறேன், எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர ரிலேஷன் ஜனாசா உண்மையான ஜனாசா வச்சுக்கொண்டு செல்ஃபி எடுக்கிறாங்க தெரியுமா? உண்மையா ஜனாசா வச்சுக்கொண்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. இது அது ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், லேடிஸ் ஜனாசா வச்சுக்கொண்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்ப பாருங்க அது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி. ஜனாசாவுடைய ஹுர்மத்துகள் அதுகள்ட்ட உங்களுக்கு தெரியுமா, அந்த ஜனாசா நாங்க அந்த கபூர்ல இறக்கக்கூடிய கூட மறைச்சுக்கொண்டு கூட சில விஷயங்கள் செய்யறதுக்கு காரணம் என்ன? அந்த எவ்வளவுதான் நாங்க குளிப்பாட்டி எவ்வளவுதான் கிளியர் பண்ணினாலும் சில நேரம் வெள்ளையால கஃன் செஞ்சதுக்கு போறோம் சில விஷயங்கள் அந்த வெளியாகி அந்த ஆட்கள் கன்றப்படாதுன்றதுனாலதான் நம்ம மறைச்சுக்கணும். ஜனாசாக்களோட குறைகளை நாங்க வெளியே கதைச்சோம் படாது. அடுத்து இன்னொரு விலைக்களும் நாங்க ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு நல்லதை கதைக்கலாம். மௌத்தானவர் நல்லதை கதைங்க. நீங்க நல்லதை கதைக்க அது அவருக்கு நல்ல. ஆனா அவருடைய பிழைகளை கதைக்கப்படாது. ஜனாசா வீட்லயும் கதைக்கப்படாது, வெளியும் கதைக்கப்படாது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் நாங்க அங்க கொண்டு அவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு நாங்க அந்த பிழைகளை கதைக்கிறது அதை தவிர்த்து கொள்வோம். நல்லதுகளை நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்க, கதைங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்ப நாங்க எல்லாரும் மௌத்தா போறோம் தானே, இப்ப அதுல எல்லாரும் எக்ரி, நாங்க எல்லாரும் மௌத்தா போறோம். அந்த மௌத்தா போறதுக்கு நாங்க ரெடி ஆகுறது ஒரு பகுதி. ஒவ்வொரு இப்ப நாங்க தொழணும் ஓதணும் இபாதத் செய்யணும் அமல் செய்யணும்ன்றது ஒரு பகுதி. இன்னொரு விஷயம் நினைப்போமோ, ஒரு ஹதீஸ் சொல்லி நான் நிகழ்ச்சியை முடிச்சு கொள்றேன். ஒரு ஜனாசாவை அந்த சுமந்து செல்லக்கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா பார்த்து 2 அரபிக் வேர்ட் யூஸ் பண்ணினாங்க. இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. முஸ்தரீஹுன் முஸ்தராஹுன் மின்ஹு, 2 அரபிக் வேர்ட். முஸ்தரீஹுன்ன்றது ஒரு வேர்ட், முஸ்தராஹுன் மின்ஹுன்னு ஒரு வேர்ட். என்ன அர்த்தம்? அப்ப இந்த அரபு சொல் ரெண்டும் சஹாபாக்களுக்கு விளங்கல. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க 2 வார்த்தைகள் சொன்னீங்க, அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. 2 வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த துனியாவுல வாழ்ந்து மௌத்தாவுற ஆட்களை 2ஆ பிரிக்கலாம். எத்தனையா பிரிக்கணும்? 2ஆ பிரிக்கலாம். நான் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை கொண்டு சொல்றேன், அந்த அர்த்தத்தை சொல்லாம விளக்கத்தை சொல்றேன். 2ஆ பிரிக்கலாம். அதுல ஒரு சாரார் யார் தெரியுமா? அவங்க இந்த துனியால வாழக்கூடே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி வாழ்றதுனால அவங்க சரியான கஷ்டம். ஹராம் ஹலால் பேணணும், நிறைய விஷயங்கள் கண்ட்ரோலா கட்டுப்பட்டு நடக்கணும், எல்லாத்தையும் கண்ட்ரோலாக இருந்து தியாகத்தோடு அவங்க இந்த துனியால வாழ்ந்துட்டு அவங்க இப்ப மௌத்தானத்துக்கு போறோம், கபருக்கு எதுக்கு போறாங்க? ரெஸ்டுக்கு போறாங்க. துனியால ரெஸ்ட் இல்ல அவங்களுக்கு. அவங்க அவ்வளவு தியாகத்தோட பிள்ளைகளை வளர்க்கணும், ஹஸ்பண்ட் வேலையை பார்க்கணும், குடும்பத்துல வேலையை பார்க்கணும், அவங்களோட சொந்த அமளி பாதத்துக்களை பார்க்கணும், எல்லாம் தியாகத்தோட பார்த்து இப்ப மௌத்தாவே கபருக்கு போறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறது. இவங்க யாரு? முஸ்தரீஹுன், நல்லவர்கள். இன்னொரு சாரா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க மௌத்தானா அவங்களை கொண்டு போய் கபூர்ல வச்சதுனால அந்த ஜனாசாவுக்கெல்லாம் ரெஸ்ட், அவர் மௌத்தானதுனால குடும்பத்துக்கு ரெஸ்ட், அந்த ஊருக்கு ரெஸ்ட். ரசூல் எப்படி வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜரு வத்தவா, அவர் மௌத்தானதுனால அந்த ஊருக்கு ரெஸ்ட்,
ஏனைய மனிதர்களுக்கு ரெஸ்ட். மரங்கள், மரமட்டைகளுக்கு ரெஸ்ட். வத்தவாம்பு, கால்நடைகளுக்கு ரெஸ்ட். அப்ப அவன் எவ்வளவு அநியாயக்காரன் இருந்திருப்பான். மரத்துக்கு ரெஸ்ட், கால்நடைகளுக்கு ரெஸ்ட், மனிதர்களுக்கு ரெஸ்ட், அந்த ஊருக்கே ரெஸ்ட். அப்ப ரசூல் 2 சாரா பிரிச்சு சொன்னாங்க. இப்ப நானும் நீங்களும் ஐடியா டார்கெட் பண்ணணும் தெரியுமா? நாங்க மௌத்தாவி எங்கட ஜனாசாவை தூக்கிட்டு போகல, அல்லது எங்கட மையத்து செய்தியை கேட்கல. இப்ப பாருங்க, பள்ளியில ஜனாசா அறிவித்தல் சொல்றேன். எங்களுக்கு தெரியாத ஆட்கள் என்றால் யாரோ ஒருத்தர் மௌத்து இன்னல்ல வைந்த ராஜுன்னு இருப்போம். தெரிஞ்ச ஆட்கள்ல சும்மா சும்மா அவரை தெரியும், ரோட்ல போவார் வரும் கண்டிப்போம், அவரால் பெரிய ஒரு நன்மைகளும் சமூகத்துக்கு இல்லைன்னு வைங்களேன், அவர் மௌத்து. அப்படி தெரிஞ்ச ஆளுங்க நாங்க என்ன சொல்லுவோம்? இன்னல்ல வந்து அவர் மௌத்தாமனா மையத்துக்கு நாங்க போகணும்னு அதோட முடிச்சுக்கணும். இன்னும் சில ஆட்கள் ஜனாசா நியூஸ் வரும், வந்தா ஷாக்கிங் எங்களுக்கு, இவர் மௌத்தா. ஃபெஸ்டுக்கு இன்னல்ல வராது எங்களுக்கு. ஃபெஸ்டுக்கு எங்களுக்கு நாம முழிச்சு கொண்டிருக்கிறோமோ தூக்கத்தில் இருக்கிறோமோ, இது உண்மையில ஜனாசா அறிவித்தலாம் அல்லது கனவுல ஜனாசா அறிவித்தலாம். என்ன சொல்லுவோம்? அவரு மௌத்தா, நோ சான்ஸ். அவரால் வாழ வேண்டிய மனுஷன், அவரால் சமூகத்துக்கு எவ்வளவு பிரயோசனம், அவரால் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பிரயோசனம், இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுக்கிறாரு, எனக்கு நம்பவே இல்லை. அந்த மக்கள் வாழணும் நாங்க ஏற்றுக்கொள்ளுங்கிற மனசு விடுறது இல்லை. விளங்குனா? நல்ல ஒரு டீச்சர் அந்த டீச்சர் பிள்ளைகள் நல்ல விஷயத்த பார்த்திருப்பா, ஒரு சமூக சேவையான நல்ல விஷயத்த பார்த்திப்பாடா, இவன் மௌத்தா, எங்க எத்தனை பிள்ளைகள் நல்ல விஷயம் நல்ல திருப்பினா, எத்தனை பிள்ளைகளுக்கு ஓதை கொடுத்தா, சமூகத்துக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணினா, இவன் மௌத்தா, கொஞ்சம் டபுள் செக் பண்ணது. பள்ளியில ஜனாசா அறிவித்த சொல்லி அறிவிப்போற யாருன்னு சொல்லி முடிஞ்சு, ஆனாலும் எங்கட உள்ள மேத்துக்கூடாது. எதுக்கும் டபுள் செக் பண்றது. இன்னொருத்தருக்கும் அடே இவர் மௌத்தாமனா, ஓ மச்சா மௌத்து திடீரென்று, அப்பவும் சந்தேகம், இன்னொருத்தர் கோல் அடிக்குது. அந்த மையத்தை எங்களுக்கு மையத்தை செய்தி ஏற்றுக்கொள்ளுகிற மனசு உறுதியிலேன்னு தெரியுமா? அவ்வளவுக்கு நாங்க நினைக்கிறோம் அவர் வாழ வேண்டிய ஆள். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், ஏண்டையோ உங்களுடையோ ஒவ்வொருத்தர ஜனாசா அறிவித்தர்கள் மக்களை கேள்விப்பட்ட நேரத்துல எல்லாரும் எங்களை பத்தி அப்படி நினைக்கணும்னு நாங்க அதுக்காக வாழும். அது பெருமைக்காக அல்ல. எங்கட வாழ்க்கையை நாங்க இந்த துனியால நல்ல முறையில் அமைச்சு கொண்டாதான் மறுமையில எங்களுக்கு என்ன செய்யணும்? தப்பேலும். அடுத்து உங்களுக்கு தெரியுமா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருத்தர் தெரியுமா எல்லாருக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள். இப்படி அப்ப சொர்க்கம் கன்ஃபார்ம், அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கபர் அடிகளை தாண்டி போகக்கூடிய அழுவாங்களாம். இப்ப எங்களுக்கு அப்படி சொர்க்கம் கன்ஃபார்ம் நாங்க அழுவோமா? யோசிச்சு பாருங்க, வேண்டியது செஞ்சு கூட எங்களுக்கு சொர்க்கம் 100% ஷூரேண்டிப்போம். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு கபறுகளை காணக்கூடிய அழுவாங்களாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க தானே சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, நீங்க ஏன் அழணும்? அப்பதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு சொர்க்கம் நீக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது, ஆனா சொர்க்கத்துக்கு முன்னுக்கு கபரு வாழ்க்கை உண்டிக்குது, அது பயம். கபரு வாழ்க்கையில நான் வெற்றி பட்டால்தான் சொர்க்கத்தை லேசா போய் கபரு வாழ்க்கையை வெற்றி பெறணுமே. அதனால கபருக்கு நாங்க எப்படி இருக்கிறது பாருங்க. கபரு கண்டிக்கிறீங்களா? கபருல கண்டிக்கிறீங்களா? எப்படி சொல்லுங்க பாபு? ஒரு செவ்வக வடிவம் தோண்டுவாங்க, தோண்டி அதில் அடக்குவாங்க, அப்படித்தானே? இப்ப அதுல ஒரு ஆள் எலும்பி உட்காரலுமா? ஷேப்ல அட்ஜஸ்ட் பண்ணி எலும்பி உட்காரலாம். சரி, ஒரு தடவை கபரு வெற்ற முறை 2 முறை இருக்குது. கபரு வெற்ற முறை 2 முறை, 2க்கும் ஆதாரம் இருக்குது. ஒன்று எங்க ஸ்ரீலங்கால வெற்ற மாதிரி பாக்ஸ் மாடல், இந்த செவ்வக வடிவில் நீட்டம் அகலம் செவ்வக வடிவில் வெட்டுவாங்க. அத ஜனாசா கொஞ்சம் சாத்தி வச்சிருந்தா கொஞ்சம் நெருக்கம் தான், நெருக்கமான வேங்கல. இப்ப வேணுமன் நெருக்கமா வெற்றல, ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு இடம் கொடுக்கலாம் பூமியில. சரி, ரைட். அப்ப இது கூட நாங்க என்ன சொல்லுவோம்? கபரு விசாலமாக்கப்படணும்டா, கபரு வெளிச்சமாகணும்டா நாங்க இபாதத்துக்கள் தான் செய்யணும். அங்க நீங்க எவ்வளவு அகலமா கபரு வெட்டி மேல இல்ல. நான் இந்த கபரடியை ஃபுல்லான கோடி உதாரணமா நாங்க கோடீஸ்வரன் வைங்களேன், அவருக்கு பெரியஷா கபரு வெட்டணும்ன்றதுக்காக பெரிய காடி எல்லாம் வாங்கி வக்குப் பண்ணி இந்த கபரை இத்தனை சைஸுக்கு வெட்டு கொண்டு போயிடுமா? எவ்வளவு பெருசா வெட்டி வேலையும் இல்ல, கபருக்கு டைல்ஸ் பிடிச்சி வேலையும் இல்ல, கபருக்கு லைட் போட்டு வேலையும் இல்ல. நீங்க அமல் செஞ்சா கபரு வெளிச்சமாகும், நீங்க பாவம் செஞ்சா கபரு இருட்டாகும். இதுதான் சிம்பிள் தியரி. விளங்கினா உங்களுக்கு? அப்ப நாங்க ஸ்ரீலங்கான மெத்தட்ல வெட்டுற கபரை பார்த்தாலே எங்களுக்கு பயம் வருது. அப்படி இதுக்குள்ள எப்படிட்டா வச்சுட்டு போறோம், மழை பெய்ஞ்சா தண்ணி வரும், நைட்ல இருட்டுக்குள்ள பயமாயிக்குது, இவ்வளவு பயம் கபரை கண்டா. ஆனால் சவுதி அரேபியாவுல வந்து கபூட்டர் சிஸ்டம் நீங்க வீடியோல பாருங்க தெரியுமா? அதுக்கு சொல்ற, இப்ப நீங்க மதீனால பக்கி மையவாடிக்கு போனீங்கன்னா ஹோல்சேலா ஒரு 50-100 தோண்டியே வச்சுக்குது. சில நேரம் நான் அந்த அதுக்குள்ள அடக்கம் செய்யப்படுறவனே கபரை திறந்து பார்க்கலாம், மௌத் எப்ப வரும்னு தெரியவே. இப்ப இந்த பக்கி மையவாடி விசிட் பண்ண போற ஆக்கள் எல்லாம் விசிட் பண்ணி கடைசி தொங்கலுக்கு போனீங்கன்னா அந்த குழிய தோண்டி மூடி வச்சிருப்பாங்க, திறந்து பார்க்கலாம். பெரிய குழி அது. அவங்களோட சிஸ்டம் எப்படி தெரியுமா? ஜனாசா அடுக்கிறது ஒரு பொடி, இப்ப ஒவ்வொரு ஜனாசா ஒவ்வொரு பொடி சைஸுக்குமே. இப்ப அந்த ஜனாசா கொண்டதுக்கு போறோம், எங்களுக்கு தெரியும் இவர் பெருசி, இவர் அகலம், இவர் சிறுசி. அதுல ரைட் சைடு பெரிய குழிக்குள்ள 2 பேர் இறங்கி நிப்பாங்க.
ஜனாசா பொடியோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஷொஹர குடைவாங்க, குளிர ஷொஹர குடைவாங்க. சிறுசன்னா சிறுசி பெருசன்னா பெருசு குடைஞ்சி அந்த ஜனாசா பொடியை கொஞ்சம் பிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க சரி கொஞ்ச நேரம் உஷும் மேலும் தியரி படி பார்த்தா உஷும் மேலும். சவுதியில அப்படி இல்ல, பொடியோட சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த சுவரை குடைஞ்சி பொடி அதுல பிக்ஸ் பண்ணி அதை நெருக்க அதை அப்படியே பிக்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யறது, சுடாத செங்கல், சுடாத செங்கல் எடுத்து அப்படியே அடுக்குவாங்க. அடுக்கி போட்டு பெரிய குடிக்கு மண்ணை போட்டுவாங்க. இந்த பலகை வைக்கிறது, பாய் போடுறது, அகலமாக வைக்கிறது, இடம் வைக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை. இது எல்லாரும் நடக்கிறது. அப்ப நாங்க விளைக்கிறோம் கபூர்ற சைஸ் பெருசான எங்களுக்கு சான்ஸ், சைஸ் சிறுசான எங்களுக்கு சான்ஸ் இல்லை, அப்படி இல்லை. அது நெசுக்கி அடக்கினாலும் சரி, அகலமா அடக்கினாலும் சரி, எங்களுக்கு வெளிச்சம் பாருதா, அது எங்களுக்கு கபூர் விரிவாக இருக்குதா, கபூர்ல காலையிலே மாலையில சொர்க்கம் காட்டப்படுறதா, எல்லாமே எங்கட கையில தான் நிக்குது, எங்கட கையில தான் நிக்குது. எனவே அது நீங்க நல்லா விளைக்கொள்ளணும். நாங்க மையத்தூருக்கு போன எப்படி நடக்கிறது, ஜனாசாக்கள் என்ன, மௌத்தண்டால் என்ன என்பதை கட்டாயம் நாங்க விளங்கி இன்னும் படிக்க வேண்டிய பல பகுதிகளுக்கு இருக்குது. நீங்க தொடர்ந்து இந்த வகுப்புகளுக்கு வந்து என்ன செய்யுங்க, படிச்சுட்டு பிரயோசனப்படுத்துங்க இன்ஷா. அடுத்தது நீங்க உங்களுக்கு இன்னொரு கடமை ஒன்றிக்கு, நீங்க வாரதை இந்த மாக்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க வாரதை இந்த மாக்களை கூட்டிட்டு வாங்கன்றதையும் கட்டாயம் இந்த இடத்துல நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்றோம் இன்ஷா. சரிதானே? ரைட். அப்ப இதோட நாங்க இந்த டாபிக்க இல்ல அது அசல்ல பாக்குறது கூடாது, ஆனா உங்களுக்கு தேவைன்றதா பாக்கலாம். அது நாங்க அந்த பாபை நாங்க சும்மா ஓப்பன் திறந்து விடல, உங்களுக்கு அவசியம் இருக்குது பார்க்கணும் தோணுதுன்னா பார்க்கலாம், பிரச்சனை. அது எங்களுக்கு சும்மா எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்கல. இல்ல இல்ல அவங்களே பாவம் பாருங்க, நல்லா விளங்குவோம். ஒருத்தர் மௌத்தானதுக்கு போறோம், அடுத்தாக்கள் செய்யற பாவம் அவங்களுக்கு போகாது. அவங்க சொல்லிட்டு போகலையே, அவங்க மார்க்கத்துக்கு முன்னா வசியத் பண்ணிட்டு போக முடியும். இருக்கிறாக்கள் செய்யறதுக்கு இருக்கிறாக்கள் தான் பொறுப்பு இருக்கு. இப்ப நாங்க மௌத்தா போனதுக்கு போறோம், இருக்கிறாக்கள் நாங்க செய்யறதுக்கு வந்து நாங்க தான் பொறுப்பு. அந்த ஜனாசா சில நேரம் அவர் வசியத் பண்ணி பேத்தி பரவணும், நாங்க செய்யாமிக்கிறோம். அவர் சொல்லி பாரு குர்ஆன் சுன்னா முறைப்படியா நடக்கணும், என்னைய ஜனாசா மையத்தடக்க கூட எந்த விதத்தும் நடக்கப்படாது, மார்க்கத்துக்கு முறை ஒண்ணு செய்யப்படாது, அவர் வசியத் பண்ணிப்பார். ஆனா ஈக்கிறவங்க மாற்றமா செஞ்சு அவர் பொறுப்பா? அவர் பொறுப்பு இல்லை. எனவே தேவைப்பட்டாலும் செய்யலாம், மற்றபடி அதை வந்து கேட் ஓப்பன் பண்ணி இப்ப நீங்க இப்படி வந்து பாருங்க, ஆம்பளை இப்படி வந்து பாருங்க, பொம்பளை இப்படி வந்து ஓப்பன் பண்ணி விடலாம். விளங்கினா உங்களுக்கு அவசியம் பண்ணி விளங்கினா அனுமதி கேட்டு பார்த்துட்டு போய்த்தது முடியும். விளங்கல எப்படி மையத்தை முத்தமிடலாமா? சொல்லுங்க, மையத்தை முத்தமிடல் தானே, ஏன் பிரச்சனை இல்லை, மிச்ச நெருக்கம். அந்த எந்த பிரச்சனை, அதாவது இப்ப உதாரணம் கஃபம் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிஞ்சாச்சு, விளங்கினா அதுக்கு போறோம் மாப்பிள்ளை மௌத்தன் எத்தனை சொல்றீங்க, மாப்பிள்ளை மௌத்து. இப்ப வைஃப் போயிட்டு முத்தமிடுறதுக்கு ரெடி ஆகும் போல வானாட முடிச்சிருவாங்க, உதவும் முடிச்சிருங்க, அது அடுத்த பிரச்சனை. அப்படி ஒன்றும் நடக்காது, விளங்கினா தாராளமா முத்தமிடலாம். ரசூலுல்லாஹ் மௌத்தான நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து நெத்திய முத்தமிட்டார்கள் ஹதீஸ் வருது. எனவே முத்தமிடுறது ஒரு பகுதி, அது உதவ முடியுமான இடம் உதவ முடியாது. கிளியரா இருங்க. அடுத்தது இதுகளோட பாடம் சம்பந்தம் படிங்க, ஃபுல்லா படிங்க. இப்ப ஜனாசாட என்ன, ஜனாசா குளிப்பாட்டுறது எப்படி, ஜனாசா வீட்டுல நடந்து கொண்ட முறை, இதை கம்ப்ளீட்டா படிச்சு முடியுங்க. விளங்கினா இன்ஷா அல்லாஹ்.